நேசிக்கிற கிருபையுள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல அருமையான மாலை வேலைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் பரிசுத்த ஆவியானோட ஒத்தாசையோடு உங்கள் முகத்தை நோக்கி பார்க்கிறோம். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிற தேவ தூதர்களுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நன்றி செலுத்தி ஜெபிக்கிறோம் ஐயா. நீர் கூட்டி சேர்த்த அன்பான மக்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தடைப்பட்ட எல்லா மக்களையும் குறித்த நேரத்தில் கூட்டி சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சபை கூடி வருதலை ஒரு நாளும் விட்டு விடாதபடிக்கு சத்தியத்தை உம்முடைய சமூகத்தில் அமர்ந்து காத்திருந்து பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. 2 நாட்கள் எங்களோடு கூட இருந்து எங்கள் மத்தியில் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக காரியங்களினால் ஆண்டவரை திருஷ்டாந்தங்களினால் உம்மை எங்களுக்கு வெளிப்படுத்தினதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரை. இந்த மாலை நேரத்தில் கூட நல்ல பாடல்கள், நல்ல ஆராதனைகள், நல்ல தேவனுடைய வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. சபை குறித்த ஒரு கரிசனை, வேதாகமத்தை குறித்த ஒரு கரிசனை, மரியாதை போல தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொள்ளும்படிக்கு உம்முடைய பிள்ளைகளை துரிதப்படுத்தி கொண்டு வந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கும் எங்களோடு கூட பேசுங்க. எங்களை வெறுமையாய் அனுப்பிவிட ஒரு நாளும் உமக்கு மனசு வராது என்று சொல்லி நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரை. நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவரை, நாங்கள் விட வேண்டிய காரியங்களை விட்டுவிட, வளர வேண்டிய காரியங்களை வளர எங்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மத்தேயு 5:16 மகிமைப்படும்படிக்கு ஆண்டவரே உம்முடைய நாமத்தை உயர்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாஸ்டர் ஐயாவுக்காக பேசுகிற அருமையான தாசருக்காக, பாஸ்டர் ஜான் பாலுக்காக வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எந்தெந்த இடத்துல எங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த இடத்துல பயன்படுத்தி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. வெறுமையாக்கி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அல்லாமல் எங்களால் ஒன்றும் கூடாது என்று அறிந்து அறிக்கையிட்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து உம்மை பணிந்து கொள்ளுகிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் மாட்சியும் புகழும் உமக்கு மாத்திரம் செலுத்தி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள நாமத்தில் தாழ்மையோடு வேண்டி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. வானிலும் பூவிலும் மேலான நாமம், வல்லமையுள்ள நாமம் அது. தூய சொல்லி துதி தேடும் நாமம், தூய சொல்லி துதி தேடும் நாமம் அது. இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திரு நாமம் அது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமம் அது. நாமும் வென்றிடுவோம், நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திரு நாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திரு நாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம்.
பாவியை மீட்க பாரினில் வந்தமை நாமமது. பாவத்திலே மாளும் பாவியை மீட்க பாரில் வந்தமை நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. பரலோகத்தில் சேர்க்கும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. உத்தம பக்தர்கள் போற்றி துதித்திடும் உன்னத தேவனின் நாமமது. ஜோடித்திடும் நாமமது. உலகெங்கும் ஜோடித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. சஞ்சலம் வருத்தம் சோதனை நேரத்தில் தாங்கி நடத்திடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. தடை மற்றும் அகற்றிடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். வானத்தின் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. வானிலும் பூவிலும் மேலான நாமம் வல்லமையுள்ள நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. தூய சொல்லி துதித்திடும் நாமமது. இயேசு என்ற திருநாமத்தில் போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு போதுமே மிக ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் தெரிந்த பாடலை நாம் பாடி தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடு இறங்க. இந்த பாடல் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நம்ம எல்லாரும் சேர்ந்து நாம் பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆசீர்வாதம் பெருகிடுதே துதிகள் நடுவே கர்த்தர் தங்க நடுவே கர்த்தர் தங்க தூத சேனை தம் மகிமையோடிறங்க
தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. எழும்பு சீயோனே ஒளி வந்தது, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. எழும்பு சீயோனே ஒளி வந்தது, எரிந்திடும் விளக்கே திருச்சபையே. காரிருளே கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. காரிருளே கடந்திடுதே, கர்த்தரின் பேரொளி வீசிடுதே. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலை நிறுத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. எல்லாரும் சேர்ந்து துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. குறித்திடும் வேலை உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். பாடுங்க எல்லாரும். உயர்த்திடுவா, கிறிஸ்துவின் கரத்தில் அடங்கிடுவோம். தாழ்வில் நம்மை நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தாழ்வில் நம்மை வாழ்வினில் துதித்திட வாய் திறப்போம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. தேர்ந்தெடுத்தாத்தான் மகிமைக்கென்று பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். பாடுங்க. தம் மகிமைக்கென்று பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினார் ரட்சிப்பினார் அலங்கரிப்பார், ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தங்க, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. பெருந்தோணி கேட்க ஏறிடுவோம், பரலோகத்திறந்து அவர் வருவார். உன்னதத்தில் உயர்ஸ்தலத்தில் என்றென்றும் அவருடன் வாழ்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த, தூத சேனை தம் மகிமையோடிறங்க. நடுவே கர்த்தர் தந்த, சேனை தம் மகிமையோடிறங்க.
தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலைத்திடுதே அவர் கிருபை. நலமுடன் நம்மை இதுவரையும் நிலைத்திருத்திடுதே அவர் கிருபை. கண்மணி போ காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். கண்மணி போல் கடைசி வரை காத்திடும் பரமனை வாழ்த்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதசேனை தம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. தெரிந்தெடுத்தார் தம் மகிமை கன்று பரிந்துரைத்திடுவார் பிழைத்திடுவோம். பாடுறீங்களா எல்லாரும்? பிழைத்திடுவோம் பாடுங்க. ரட்சிப்பினா அலங்கரித்தா ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். ரட்சிப்பினா ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதசேனை தம் மகிமையோடிரங்க. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதசேனை தம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. துதிகள் நடுவே கர்த்தர் தந்த தூதசேனை தம் மகிமையோடிரங்க. தேவ ஆசீர்வாதம் பெருகிடுதே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறேன் தேவனுடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில பெருகும்? ஆமென். ஆவிக்குரிய சகல விதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை கர்த்தர் நிரப்ப வல்லவராக இருக்கிறார். நாம் பாடுவது போல் தெரிந்தெடுத்தார் தம் மகிமைக்கென்றே பரிந்துரைத்திடுவார் நாம் பிழைத்திடுவோம். ரட்சிப்பினால் நம்மை அலங்கரித்திருக்கிறார். ரட்சக திருவடி சேர்ந்திடுவோம். ஆமென். அந்த நோக்கத்தோடு நம்ம உள்ள வந்திருக்கிறோம். குறித்திடும் வேளை நம்மை கர்த்தர் செய்வார், உயர்த்துவார். கிறிஸ்துவின் கரத்தில் நம்ம அடங்கி இருப்போம். தாழ்வில் நம்ம நினைத்தவரை வாழ்வினில் துதித்திட நம்ம வாயை திறந்து நாம் பாடணும்னு எங்கள் அருமையான அந்த வரிகள் சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நம்ம பாடும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே தேவன் நமக்கு எண்ணற்ற ஆசீர்வாதங்களை கர்த்தர் தர வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இயேசுவின் நாமத்தை சொல்லி நாம் பாடும் பொழுது நமக்கென்று வாசல்களை கர்த்தர் திறப்பார். ஆமென். தடைகள் எல்லாம் தகர்ந்து போகும். ஆமென். அந்த நாமம் நமக்கு அடைக்கலம் தருகிற நாமமாக இருக்கிற, அற்புதங்கள் செய்கிற நாமம், வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்குகிற அந்த நாமம், வல்லமையுள்ள நாமம், அதுதான் இயேசுவின் நாமம். ஆகவே நம்ம எல்லாரும் சேர்ந்து இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே, அந்த பாடல் எல்லாம் தெரியும். நம்ம சேர்ந்து நாம் பாடி கத்திரமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே, வல்லமையின் நாமமே, திறந்திடோ. இயேசுவின் நாமமே இயேசுவின் நாமமே வாசல்களை திறந்திடோ. இயேசுவின் நாமமே
வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. மேலான நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே. அடைக்கலமாகிடும் அடைக்கலமாகிடும் இயேசுவின் நாமமே. அற்புதங்கள் செய்திடும் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் சிருஷ்டி நாமமே எங்கள் இயேசுவின் வாதை துன்பம் நோய்கள் யாவும் நீக்கிடும் நாமமே. வல்லமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. வாதை துன்பம் நோய்கள் யாவும் இயேசுவின் நாமமே. இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே. மகிமையின் நாமமே. தடைகளை தகர்த்திடும் இயேசுவின் நாமமே. ஆபரமாக்கிடும் இயேசுவின் நாமமே. எல்லா தடைகளை இயேசுவின் நாமமே. ஆபரமாகிடும் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே. மகிமையின் நாமமே எங்கள் இயேசுவின் நாமமே. அகில உலகை ரட்சித்திடும் ரட்சக நாமமே. இயேசுவின் நாமமே. எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. இயேசுவின் நாமமே வல்லமையின் நாமமே. மகிமையின் நாமமே. இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமமே மேலான நாமமே. வல்லமையின் நாமமே. வானம் பூமியாவும் கடைசியா வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே. வானம் பூமி யாவும் படைத்த சிருஷ்டிப்பின் நாமமே.
நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. வானம் பூமியாவும் வானம் மேலான நாமமே, எங்கள் இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தடைகளை தகர்த்திடும் அவருடைய நாமம். ஆமென். அற்புதங்கள் செய்கிற நாமம், வாதை துன்பம் நோய் யாவும் நீக்கிடும் நாமம், வல்லமையுள்ள நாமம் எங்கள் இயேசுவின் நாமம். நாம் பாடியிருக்கிறோம், கர்த்தர் நிச்சயமாகவே அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம ஒரு பாடலை நாம் பாடி தேவனை நாம் ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். எல்லாரும் சேர்ந்து நாம் பாட போகிறோம். தெரிந்த பாடல் தான். தேவ சபையிலே தேவன் எழுந்தருளினார், பரிசுத்தரின் மத்தியில் பரமேசு உலாவுகிறார். பயத்தோடு நல்பக்தியோடு தேவனை நாம் ஆராதிப்போம். இந்த மாலை வேளையில கர்த்தர் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். சொல்லுங்க எல்லாரும், தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். சொல்வோமா எல்லாரும், தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியில் பரன் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். தேவ சபையினிலே பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. ஆமென். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பயத்தோடே பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். பயத்தோடே நல் பக்தியோடே தேவனை ஆராதிப்போம். வீணைகள் கைகளில் ஏந்தியே துதிப்போம். ஆமென். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். கைகளை தட்டி எல்லாரும். மத்தியிலே பரன் இயேசு உலாவுகிறார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கன்மலையே. ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கன்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறவர். நம் அடைக்கலமே. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். ஆபத்து நாளில் அரணாம் கோட்டை நித்திய கன்மலையே. யாக்கோபின் தேவன் நம் அடைக்கலமே. யாக்கோபின் ராப்பகலாய் தன் கண்மணி போல் தூங்காது காப்பவரே. சொல்லுங்க எல்லாரும், ராப்பகலாய்
கண்மணி போல் தூங்காது காப்பவரே, தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார், தாயினும் மேலாக தாங்கி ஆதரிப்பார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். சிலர்லாம் பாடவே மாட்டேன்றீங்க. பரிசுத்தரின் மத்தியிலே அரண் இயேசு ஆமென். சாத்தானின் கோட்டை தகர்த்துழிய ஏகமாய் துதித்திடுவோம். சாத்தானின் கோட்டை ஏகமாய் துதித்திடுவோம். ஜெயித்த இயேசு நமக்குண்டு, இயேசு நமக்குண்டு. தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியிலே அரண் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே அரண் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் மத்தியிலே சேர்ந்து எல்லாரும் ஆமென். பரிசுத்தரின் மத்தியிலே அரண் இயேசு உலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். ஆர்ப்பரிப்போம் உன்னத தேவனையே. ஓசன்னா பாடி ஜெய ஜெய ராஜுக்கே ஜெயம் முழங்கிடுவோம். ஆமென். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் மத்தியில் அரண் இயேசு உலாவுகிறார். பரிசுத்தரின் அரண் இயேசு உலாவுகிறார். தேவ சபையினிலே தேவன் எழுந்தருளினார். தேவன் எழுந்தருளினார். பரிசுத்தரின் அரண் இயேசு உலாவுகிறார். அரண் இயேசு உலாவுகிறார். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் எல்லாம் எழுந்திருக்கலாமா? தேவ சமூகத்தில் நின்று கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற இடங்களில் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைவிடும்படியாக, நம்மோடு கூட கர்த்தர் பேசும்படியாக தேவ பிரசன்னத்தை உணர்ந்து எல்லாரும் நல்ல வாய்களை விரிவாய் திறந்து, ஆராதனை என்று சொன்னாலே உங்கள் வாய்கள் திறக்கப்படணும். எல்லாரும் வாய்களை திறங்களேன். டெய்லியும் சொல்லணுமா? உங்கள் சத்தத்தை உயர்த்துங்க. நல்ல வாய்களை திறந்து இயேசுவுக்கு நேராக ஆண்டவரை நோக்கி பார்த்து ஆராதனைன்னு உடனே நீங்கள் எல்லாரும் வாய்களை திறந்து நீங்கள் பாட்டுக்கு ஆண்டவரோடு கூட பேசணும், பேச ஆரம்பிக்கணும், துதிக்க ஆரம்பிக்கணும். உன் வாயை விரிவாய் தர நன்மை நான் நிரப்புவேன்னு சொன்ன ஆண்டவர் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தின இவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். நல்ல துதிங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும். நல்ல வாய்களை விரிவாய் திறந்து இயேசுவை நோக்கி பார்த்த மாலை வேளையில ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
Hallelujah, 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 hallelujah. நன்றி ஆண்டவரே, எங்க சபையில கர்த்தர் எழுந்ததுக்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம். நீ நல்லவர், நல்லவரே, வல்லவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே. ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசு பரன். எத்தனை பேர் சொல்றீங்க? ஆருயிர் அன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். கிருபையிதே, தேவ கிருபை. சொல்லுங்க, எல்லாரும் பாடுங்க. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீல உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுக்கிரகித்தார். அன்பின் அகலமும் நீல உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையா பாடுங்க எல்லாரும். திருஷ்டித்தே நிறுத்தினார். கிருபையிதே, தேவ கிருபை. நன்றி என்று சொல்லி எல்லாரும் நன்றி அப்பா. தாங்கி நடத்தியதே இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். இயேசுவிலே அகமகிழ்ந்தே நம்ம ஆனந்திப்போம். ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே, வாரும் என்பே. ஆவியும் மனவாட்டியும் அவளுடன் வாரும் என்றழைக்கின்றாரே. சீயோனே பாருன நாயகன் இயேசு தாம் வெளிப்படுவார். ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறா. வெளிப்படுவார். கிருபையிதே, தேவ கிருபையிதே, தேவ கிருபையிதே, தாங்கி நடத்தியவே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆனந்திப்போம். இயேசுவிலே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் சொல்லுங்க எல்லாரும். இயேசுவிலே பொன்னேசரிலே
ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசு. ஹல்லேலூயா. ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே. ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம் இயேசுவிலே. இமரகதுரமத நகரவரச்சுகதுனமா நாம் ஆனந்திப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்பின் அகலும் நீளம் உயரமும் ஆழம் அணிந்துணர அனு கிறிஸ்துவிலே ஒரு மனையா சிருஷ்டித்தே நிறுத்தினாரே. அவருடைய சுதராய் நம்ம நிறுத்தினாரே. நன்றி உலகத்தோடு எல்லா வாயில திறந்து நமக்கு நன்றி அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய கிருபைக்காக நன்றி. வார்த்தையினால் எல்லாவற்றையும் தீர்த்தார். நம்முடைய வியாதி, நம்முடைய வேதனை, அவரே நமக்கு பரம வைத்தியராய் இருந்தாரே. இயேசுவெல்லாம் இந்த உலகத்தில் நமக்கு வேறு யாரும் இல்லை. அவரையே நாம் சார்ந்து கொள்வோம், அவரையே நாம் தெரிந்து கொள்வோம். வார்த்தையினால் அவர் தீர்த்தார் எந்த வியாதியும் வேதனையும் வைத்தியராய். வாயில் அறிக்க பண்ணுங்க எல்லாரும். வார்த்தையினால் அவர் பாடுங்களேன் சகோதரிகளே. தனையும் இயேசுவல்லா சார்ந்திட இகமதில் வேறமக்காரும். இயேசுவல்லால் சார்ந்திடவோ இகமதில் வேறமக்காரும் இல்லை. கிருபை இயேசுவிலே பொன்னேசரிலே ஆக மகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நாம் ஆனந்திப்போம். தேவ சமூகத்தில் நம்மை தாழ்த்தி நம்மை அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், நம்மளை சுத்திகரித்துக் கொள்வோம். நம்முடைய ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார். அவர் வருகை நாள் மிக சமீபமாக இருக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சீக்கிரம் வரப்போகிறார். எப்போ வருவார் நமக்கு தெரியாத. அவர் வருவதற்கு முன்பதாக நம்ம ஆயத்தமாக இருப்போம். நம்ம ரட்சகர் இயேசு வரப்போகிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க, ஆயத்தமாய் கொண்டிருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நிறைய பேர் வாயே திறக்கிறது இல்லை, நிறைய பேர் கர்த்தரை துதிக்கிறதே இல்லை, ஆராதிக்கிறதே இல்லை. வந்து சும்மா நின்றுட்டு இருக்கிறீங்க. சிலர்லாம் தேவ சமூகத்தில் பயபக்தியோடு கர்த்தரை நோக்கி பார்க்கணும். வந்து சும்மா உட்கார்ந்துட்டு போறதுக்காக நம்ம வரக்கூடாது. தேவனை நோக்கி பார்த்து ஆராதிக்கணும். இருதயங்களை திறந்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க ஒரு புத்தி உள்ள ஆராதனை. உங்களோட சரீரங்களை ஜீவ வழியாக ஒப்பு கொடுக்கணும். அழுது புலம்பி கர்த்தர் பக்கமா திரும்புங்க. கர்த்தர் நிச்சயமாகவே 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. முழங்கால் படிட்டு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்துருவோம். கடைசி எல்லாரும் ஒப்பு கொடுத்துருவோம். உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே, உம்மை போல எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. பாவம் அறியாது பாவமே செய்யாது பாரினில் ஜீவித்தீரே. சொல்லுங்க எல்லாரும். பாவம் அறியாது பாரினில் ஜீவித்தீரே. பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே, பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலமா
தாருமையா உந்தன் பலமாதை. கடைசிய கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கேளுங்க. தாருமையா பரிசுத்தமாய் வாழ பலமாதை தாருமையா. பரிசுத்தரும்மை போல் பரிசுத்தரும்மை போல் ஜீவிக்கவே பலமாதை தாருமையா உந்தன் பலமாதை தாருமையா. பலமாதை தாருமையா உந்தன் பலமாதை தாருமையா. இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ள. இயேசுவே உம்மை போல வாஞ்சிக்குதே என்னுள்ள. என்னாவி என்னாவி ஆத்மா சரீரம் முற்றம் படைத்து விட்டே என்னை ஏற்றுக்கொள்ளும் மையனே. என்னை ஏற்றுக்கொள்ளும் என்னை ஏற்று நேசிக்க நல்ல ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரும்மை போல ஜீவிக்க எங்களுக்கு பலன் தருவீராக. பாவத்தை மேற்கொண்டு ஜெயிக்க நம்முடைய கிருபை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே, பலனை தாங்க. அபிஷேகத்தை தந்திருக்கிறீர். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அபிஷேகத்தை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆண்டவரே பரிசுத்தாவியினால ஆனந்த தைலத்தினால புதிய எண்ணெயினால் எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களுடைய அபிஷேகத்தை புதுப்பித்துக் கொண்டே இருக்க ஆண்டவரே நாங்கள் ஆவில நிரம்பி ஜெபிக்க, நல்ல விதமான சத்துருவின் கிரியைகளை மேற்கொண்டு ஜெயிக்க, சாட்சியின் வசனத்தை கொண்டு பிசாசை ஜெயிக்க கர்த்தாவே நீர் எங்களுக்கு பலன் தந்து நடத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே எல்லா விதமான பகுதிகளிலும் நாங்கள் ஜெயம் பெற்று வாழ்வதற்கு உம்முடைய வார்த்தை எங்களுடைய இருதயத்தில் இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை வைத்து சாத்தானை ஜெயிக்க எங்களுக்கு பலன் தந்திருக்கிறீர். தொடர்ந்து உம்முடைய கிருபைக்குள்ளாக எங்களை மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்கள் உமக்காக சாட்சியாக வாழ்ந்து நாங்கள் முடிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. இந்த வருகை மிக சமீபமாக இருக்கிறபடினால எங்களை ஆயத்தப்படுத்த மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்த வேண்டிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்து நடத்துங்க. வார்த்தைகளை கேட்டு அப்படியே நாங்கள் விட்டு விடாதபடி அந்த வார்த்தைகளை கேட்டு அதை தியானித்து அதை ஆராய்ந்து பார்த்து எதெல்லாம் எங்களுக்கு தேவை அதை எடுத்துக்கொண்டு எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையில் தேவையில்லாத காரியங்கள் காணப்படுகிறதோ அதை நாங்கள் ஆராய்ந்து பார்த்தீங்களை சோதித்து ஆராய்ந்து பார்த்தீங்களை சுத்திகரித்துக் கொள்ளக்கூடிய கிருபைகளை இந்த நாட்களை கர்த்தனை தந்து கொண்டிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எங்களை வெறுமையாக எங்கள் தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்குள்ள இருக்கிற பெருமைகள் எங்களுக்குள்ள இருக்க வேண்டாத சுபாவங்களை எல்லாம் கர்த்தர் மாற்றி தாழ்மையில் இருதயத்தோடு ஒவ்வொரு நாளும் முகத்தை நோக்கி பார்க்க எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த நேரம் முழுவதும் கருத்தில் அர்ப்பணிக்கிறோம். தொடக்கம் முதல் முடிவு நம்முடைய பிரச்சனை எங்களோடு கூட இருக்கட்டும். வந்த ஒருவரை ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நீர் பெரிய காரியங்களை செய்யுங்க, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நேற்றைக்கு மாலையிலும் இன்று காலையிலும் தேவனுடைய வார்த்தை உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஆசீர்வாதமாக இருந்தது? அல்லேலூயா. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்க்கும்போது தான் நித்திய ஜீவன் நமக்குள்ளே வளர்ந்து கொண்டிருக்கும். தேவ சமூகத்திலே காத்திருப்போம். காலையிலும் நமக்கு அருமையான தேவனுடைய வார்த்தையை கேட்டோம். இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்காக தேவன் தந்த இந்த நல்ல வேலைகளுக்காய் கர்த்தரை நான் சோத்திருக்கிறேன். மிகுந்த மகிழ்ச்சியான இந்த 2 நாட்கள் அதுக்காய் கர்த்தரை சோத்திருக்கிறேன். நேரம் நமக்கு சுருக்கமாக இருக்கிறபடினால் நான் வேகமாக கடன் செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 65:4 வாசிக்க கேளுங்கள். 65:4 of Psalms. உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகி உமது வீட்டின் நன்மையால் திருப்தியாவோம். தேவனுக்கு மகிமை உண்டாகும். இந்த இடத்துல நம்முடைய பிரகாரங்களில் வாசமாக இருக்கும்படிக்கு நீ தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளப்பட்டவன் பாக்கியவான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதாம் தேவனுடைய பிரகாரங்கள் என்று சொல்லப்படுற ஏதேன் தோட்டத்தை விட்டு துரத்தடிக்கப்பட்டார். He was expelled, evicted என்று ஒரு வார்த்தை இருக்குது. வெளியே அனுப்பப்பட்டார். அவர் ஏதேனில் இருந்தபோது தேவன் அவரை கொண்டு இந்த மனுக்குலத்தை தன்னோடு
இணைத்து சேர்த்து நித்திய ஜீவனிலே அவர்கள் முழுமையடைய வேண்டும் என்ற நோக்கத்திலே அவர் சிருஷ்டிக்கப்பட்டு இருந்த இடத்தில் அவர் அதை நிறைவேற்றாத அந்த காரணத்தினால் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார். வாஸ் எக்ஸ்பெல்டு. அதற்கு பரிகாரமாகத்தான் ஆரோன் சேர்த்து கொள்ளப்படுகிறார். அனைத்து மனிதர்களுடைய பிரதிநிதியாக, ரெப்ரசன்டேட்டிவ் ஆல் ஹியூமன் கைண்ட். யாத்திராகமம் 28:1 என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுங்கள் என்பது அந்த பிரகாரம் என்கிற அந்த ஏதேன் தோட்டம் தான், த கோச். ஆதாம் அங்கிருந்து துரத்தடிக்கப்படுகிறார். ஆனால் ஆரோன் அதற்குள்ளே கொண்டு வரப்படுகிறார். ஏதேன் தோட்டத்தில் 2 முக்கிய கனிகள் மரங்கள் இருந்ததை நாம் அறிவோம். நன்மை தீமை அறியத்தக்க கனியும் ஜீவ விருட்சத்தின் கனியும். இந்த ஜீவ விருட்சத்தின் கனி என்பது மேலிருந்து கீழ் பார்க்கும் பார்வை, ஏரியல் வியூ, பரந்த விரிந்த பார்வை, அன்பின் பார்வை தான் ஜீவ விருட்சத்தின் கனி. எல்லாவற்றையும் தெய்வ சாயல், தெய்வ அன்பிலே காண வேண்டும், அன்பிலே அவன் முழுமையடைய வேண்டும் என்பதுதான் ஜீவ விருட்சத்தின் கனி. ஏரியல் வியூ, எக்ஸாஸ்டிவ் என்று சொல்வார்கள், பரந்த விரிந்த பனோராமிக் வியூ. அப்படிப்பட்ட இடத்தில் அவர் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும். முதல்ல எல்லாம் தேவ சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டது. எல்லாவற்றையும் அவர் இணைத்து கூட்டி கட்ட வேண்டும். ஒன்னஸ் என்கிற அந்த 1 என்கிற கார்டினல் நம்பர், முக்கியம் பிரதானமான எண்ணுக்குள் அனைத்தையும் கொண்டு வர வேண்டும். தேவன் ஒருவராக இருக்கிறார். ஒன்றான தேவன், ஃப்ரம் ஒன் இட் பிகேம் மெனி, அநேகம் என்ற இடத்தில் வந்துவிட்டது. இந்த அநேகம் என்றதை மீண்டும் 1 என்ற இடத்திற்கு கொண்டு வருவதுதான் ஆதாமினுடைய ஏதேனின் வேலை. அதை தேவன் அவனுக்குள்ளே செய்ய நினைத்தது தோற்று போய்விட்டது. 1 out of 1 there was many, out of many there should be 1. இன்றைக்கு அநேகர் என்ற இடத்திலே நாம் சபையில் இருக்கிறோம். ஆனால் 1 என்ற இடத்திற்கு வர வேண்டும். எல்லாவற்றையும் 1 என்ற இடத்தில் இணைக்கிறது தான் நோக்கம். 1 என்பது ஒரு நன்று என்ற இடத்துல இது இருக்கிறது. The one is good. ஆனால் இந்த பரந்த பிரிந்த மேலான அந்த பார்வை அவருக்குள்ளே கட்டமைக்கப்பட வேண்டும். அது படிப்படியாக எழுப்பப்பட வேண்டும். அதற்கு பின்புதான் நன்மை தீமை அறியத்தக்க கனி என்பது அது நெருக்கமான பார்வை, மைக்ரோ அவுட்லுக். அதுதான் ஒன்றோடு ஒன்று பிரித்து பார்க்கக்கூடிய அவருக்குள்ளே இருக்க வேண்டியதான பகுத்தறிவு, ஞானோந்தரியம் உள்ள மனது. இந்த 2ஐயும் அவர் ஏதேனிலே அவர் பயிற்சிக்க அவர் தவறினபடினால் ஏதேனை விட்டு அவர் வெளியேற்றப்படுகிறார். வெளியேற்றப்பட்ட இடத்தில் உள்ள வசனம் தான் லேவியராகமம் 16ஆம் வசனம் 16-17 அந்த வசனங்களை வாசிக்க கேளு. 16-17 லேவியராகமம் 16ஆம் அதிகாரம் 16-17. இஸ்ரவேல் புத்திரருடைய தீட்டுகளின் நிமித்தமும் அவர்களுடைய சகல பாவங்களினாலும் உண்டான அவர்களுடைய மீறுதல்களின் நிமித்தமும் பரிசுத்த ஸ்தலத்திற்காக பிராயசித்தம் செய்து அவர்களிடத்தில் அவர்களுடைய தீட்டுகளுக்குள்ளே நிற்கிற ஆசரிப்பு கூடாரத்திற்காகவும், அவர்களுக்குள்ளே அவர்கள் தீட்டுகளின் மத்தியிலே நிற்கிற ஆசரிப்பு கூடாரம், the tabernacle which dwells in the midst of their wickedness, அவருடைய தீட்டுகள் நடுவிலே. அதுதான் இந்த வசனம் மிக முக்கியமான ஒரு வசனம். 16-16 அவர்களுடைய அருவருப்புகள் நடுவிலே தீட்டுகளின் மத்தியிலே இருக்கிற ஆசரிப்பு கூடாரம். அது அட்டோன்மெண்ட் என்று சொல்லப்படுகிற இடத்தில் அது பரிகாரம் என்பதை அது கொண்டு வந்து கொண்டிருக்கிறது. அதிலிருந்து தான் ஏதேனிலே ஆதாம் வெளியேற்றப்படுகிறார். அவரோடு கூட சேர்ந்து ஏவாளும் வெளியேற்றப்படுகிற இடத்துல இந்த ஆண் பெண் என்ற அந்த 2 கிரியைகள், த சென்டர். ஆதாம் என்பது த மாஸ்கலின், மேல் என்பது தேவனுடைய பிரமாணங்களை அறிந்து, ஏவாள் என்பது அந்த பிரமாணங்களை சர்வீஸ் என்ற இடத்தில் செயல்படுத்த வேண்டிய இடத்தில் அவர்கள் இருவரும் இருக்க தவறி வெளியேற்றப்பட்டார்கள். அதற்கு தான் ஆரோன் பிரதிநிதியாக பரிகாரம் செய்யும்படிக்கு சேர்த்து கொள்ளப்படுகிறார். தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்படுவது. சேர்த்து கொள்ளப்படுவது என்பது டு அட்டோன், பரிகாரம் செய்வது, டு ரெக்டிஃபிகேஷன் என்று சொல்லப்படுகிற சீர்திருத்தத்தை கொண்டு வருது. அவருடைய அருவருப்பின் மத்தியிலே இருக்கிற ஆசரிப்பு கூடாரம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு தான் அந்த 17ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. பாவ நிவர்த்தி செய்யும்படி அவன் பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசித்து தனக்காகவும் தன் வீட்டாருக்காகவும் இஸ்ரவேல் சபையார் அனைவருக்காகவும் பாவ நிவர்த்தி செய்து வெளியே வருமளவும் ஆசரிப்பு கூடாரத்தில் ஒருவரும் இருக்கலாகாது. ஒருவனும் இருக்கலாகாது என்பதுதான் ஏதேனிலே ஆதாம் வெளியேற்றப்பட்டதனுடைய குறிப்பு. ஒருவனும் இருக்கலாகாது, எல்லாரும் துரத்தி விட்டார். ஏதேனில் விட்டு ஆதாம் வெளியேற்றப்பட்டதுதான் இந்த வசனத்தின் ஒருவனும் இருக்கலாகாது. ஏதேனிலே ஒருவனும் இருக்கலாகாது. அனைவரும் வெளியேற்றப்பட்ட இடத்தில் தான் பிரதிநிதியாக சேர்த்து கொள்ளப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்ட இடத்தில் ஆரோன்
தேவனுடைய சமூகத்திலே சேர்த்து கொள்ளப்பட்ட இடத்தில் அவர் பரிகாரம் செய்து மீட்பை அவர் ரெக்டிஃபிகேஷன் இடத்திலே புதுப்பிப்பது தான் அவருடைய வேலை என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏதேனிலே ஏற்பட்டது, அவர்கள் வஸ்திரத்தை இழந்தார்கள். தங்களோட வஸ்திரங்களை இழந்து நிர்வாணிகள் இந்த இடத்தில் அவர்கள் அவமானம், ஷேம் என்ற உணர்வுக்குள் கொண்டு போகப்படுகிறார்கள். 2 உணர்வு நமக்குள்ளே, நமக்கு 2 பார்வை என்று நான் சொல்லி வருகிறேன். ஆரோன் என்பது டு சி, அதனுடைய பமெட்டேஷன், அதனுடைய வரிசை மாற்றம் என்பது டு சி, பார்ப்பது. நீதிமொழிகள் 8:22 ஆதியிலே அவர் கொண்டிருந்த அன்பை கண்டோம். அதனுடைய மற்றொரு பக்கத்தின் பார்வை பரிசுத்தம் என்று நாம் கண்டோம். இன்னொரு பக்கத்தில் பார்வை என்பது ஒவ்வொரு இஸ்ரவேல் ஆபிரகாமின் வீட்டாரும் தங்கள் வீட்டிலே மேசியா பிறக்க வேண்டும் என்ற பின்னோக்கி பார்த்தலை கண்டோம். முன்னோக்கி பார்ப்பது நாம் எல்லோரும் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளை 1000-ல் ஒருவன் என்ற இடத்தில் வர வேண்டும் என்று கண்டோம். ஆரோன் என்கிற அந்த பார்வை, டு see back என்பது ஏதேனிலே அவர்கள் வஸ்திரத்தை இழந்த இடத்தில் ஆதி 2 உணர்வுகளை அவர்கள் தங்களுக்குள்ளே தங்கள் ஆத்மாவிலும் ஆவியிலும் பெற்றுக்கொள்கிறதை நாம் காண வேண்டும். அதுதான் கில்ட் அண்ட் ஷேம், குற்ற உணர்வும் குற்றம் என்ற அவமானம் என்ற 2 உணர்வை அவர்கள் வஸ்திரம் என்ற இடத்திலே பெற்றுக்கொள்கிறார்கள். a guilt and a shame. குற்ற உணர்வு என்பது தப்பில்லை, ஆனால் வெக்க உணர்வு, இது ஷேம் என்பது மிக மிக கொடூரமானது. இந்த குற்ற உணர்வு உடைய கில்ட் என்பதை என்று இருக்கிற கலாச்சாரம் ஒன்று இருக்கிறது, கில்ட் கல்ச்சர். ஆனால் ஷேம், அவமானம் என்கிற ஒரு கலாச்சாரமும் இருக்கிறது. நாம் எல்லோரும் அவமானம் என்கிற கலாச்சாரத்திலிருந்து நாம் புதிய ஏற்பாட்டு சபைக்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். நம்முடைய சமூகம் அவமானம் நிறைந்த ஒரு கலாச்சாரம். இட்ஸ் சேம் ஷேம் கல்ச்சர். எப்படி? இந்த கலாச்சாரத்தில் தான் ஜாதி என்பது ஒன்று இருக்கிறது. இட்ஸ் ஷேம். ஒருவன் மற்றொருவனை தாழ்த்தப்பட்டவன் என்று சொல்வது தான் எ ஷேம் கல்ச்சர். இட்ஸ் எ ஷேம் கல்ச்சர். மற்றொருவனை தனக்கு சமம் இல்லை என்று நிர்வாணப்படுத்துகிறான், பார்த்தீங்களா? தட்ஸ் எ ஷேம் கல்ச்சர். ஆனால் திருமறை, தேவனுடைய சபை, தேவனுடைய வீடு, தேவனுடைய பிரகாரம், தேவனுடைய வாசஸ்தலத்தில் கூட்டி சேர்க்கப்படுவது என்பது இட்ஸ் கில்ட் கல்ச்சர், குற்ற உணர்வு உடையது, குற்றம். இங்கே நாம் கில்ட் என்ற இடத்திலே தேவனிடத்திலே பரிகாரத்தை பெற்றுக்கொள்கிறோம். அவமானம் என்ற இடத்தில் தேவன் நம்மை ஏற்றுக்கொள்வதில்லை. அதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த குற்றமும் இந்த அவமானமும் ஏதேனிலே அவர்களுக்கு வஸ்திரம் என்ற இடத்திலே அகற்றப்படுகிறது. அதனால்தான் ஒருவனும் நிற்கலாகாது. வஸ்திரம் இல்லாமல் ஒருவனும் அவருக்கு தான் நிற்க முடியாது. The garment gives us the ability to appear before others. வஸ்திரம் என்பது மற்றவர்களுக்கு முன்பதாக நிற்கும் தகுதியை நமக்கு தருகிறது. நாம் வீட்டில் எப்படி வேணா இருக்கலாம், ஆனால் வெளியில் போகும்போது தகுதியான வஸ்திரங்களை அணிந்து செல்கிறோம். அது நமக்குள்ள அவமானத்தையும் குற்றத்தையும் நீக்கி நாம் we cover ourselves. அதுதான் அங்கே தேவனுக்கு முன்பதாக அவர்கள் வஸ்திரங்கள் என்ற இடத்தில் இருந்தார்கள், அதை இழந்தார்கள். இழந்ததினுடைய விளைவு கில்ட் அண்ட் ஷேம். இந்த குற்றம், ஆதாமே எங்கே இருக்கிறாய் என்ற அந்த கேள்வி, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்ற கேள்வி, எந்த நிலையில் இருக்கிறாய், எந்த நிலை, which state are you in? இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வி. அந்த கேள்விக்கு அவன் பதில் அளிக்கிறான். ஆனால் அவனுக்குள்ளே அந்த ஆதி உணர்வாகிய அவமானம் என்பதை என்றென்றும் உள்ளே வைத்து கொண்டான். குற்றம் என்பதற்கு தான் பரிகாரம் கொடுக்கப்பட்டது. அவனுக்காக ஒரு ஆடு அடிக்கப்பட்டது, அந்த தோல் உடுத்தப்பட்டது, அவனுடைய நிர்வாணம் மூடப்பட்டது. அவனுடைய குற்றம் என்ற இடத்தில் அவன் பரிகாரம் பெற்று வெளியேற்றப்படுகிறான். அவமானம் என்ற இடத்தை, அந்த ஷேம் என்பதை அவன் நிவர்த்தி செய்ய கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆரோன் என்பவருடைய பிரதிநிதித்துவ வேலை. அதை ஏதேனிலே இழந்த அந்த இடத்தில் நாம் ஒவ்வொருக்குள்ளும் இது 2ஐயும் விழுந்து போன மனிதன் நமக்குள்ளே செலுத்தி விட்டான். ஷேம் கல்ச்சர். இன்றைக்கு மற்றவர்களை அவமானப்படுத்துவது நமக்கு மிகுந்த ஒரு சந்தோஷம், மற்றவர்களை தாழ்த்துவது நமக்கு மிகுந்த சந்தோஷம், மற்றவர் நம்ம கீழே இருப்பது நமக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி, அதில் பெருமை, அதில் ஒரு பயங்கரமான ஒரு உணர்வு நமக்குள்ளே இருக்கும். இது ஏதேனிலிருந்து கொண்டு வரப்பட்டதான தேவனுக்கு விரோதமான அநீதி. இதை தான் சொல்லப்பட்டிருக்கிற வாசிக்க கேட்ட வசனத்தில் 16 ஒருவனும் நிற்கக்கூடாது என்ற இடத்திலே அது நிராகரிக்கப்படுகிறது. ஆனால் சேர்த்து கொள்ளப்பட்ட 28:1 ஆரோன் சேர்த்து கொள்ளப்படுகிற இடத்தில் தான் ஆரோன் அதற்கான பரிகாரத்தை அவர் செய்கிறார் என்பதை நாம் இந்த மாலையிலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்.
இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கு, தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல். அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷம், அதனால் அவமானத்தை எண்ணவில்லை. அவமானம், ஷேம். இந்த அவமானம் என்பது மிக முக்கியமான ஒரு உணர்வு. இந்த அவமானத்தை ஆரோனினுடைய வஸ்திரங்கள் நமக்கு பரிகாரம் செய்து மீட்டு தருகிறது என்பதை நாம் ஒரு ஆசீர்வாதமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக புதிய ஏற்பாட்டு சபையிலே செய்கிறார். தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து. அந்த 12:2 அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அவர் வீற்றிருக்கிறதுக்கு முன்பதாக யோவான் எழுதின சுவிசேஷம், வெளிப்படுத்தல் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே அங்கே காணும்படிக்கு, டு see, ஆரோன் என்பது காணுங்கிறது, காணும்படிக்கு, அந்த சத்தத்தை காணும்படிக்கு திரும்பி பார்த்த இடத்தில் அவர் எதை காண்கிறார்? வாசிக்க கேளுங்க. 12. என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பினேன். திரும்பின போது 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். அவருடைய சிரசும் மயிரும். இங்கே இப்படிப்பட்ட காட்சி அவருக்கு கொடுக்கப்படுகிறது. இதற்கு பின்புதான் அங்கே கிறிஸ்து அவருக்கு மற்ற இனிவரும் சம்பவங்களை குறித்ததான அறிவுரையை அவர் கொடுத்த அந்த அற்புதமான அந்த புஸ்தகம் நமக்கு இன்றைக்கு நம்முடைய வெளிச்சத்திற்கு வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த காட்சி, யோவான் கண்ட இந்த காட்சி கிறிஸ்துவினுடைய மகிமை அடைந்த ஒரு காட்சி என்பதை, அது அயோலைட், உயரிய வெளிச்சம் என்பதை யோவான் அங்கே உறுதிப்படுத்திக் கொள்கிறார். அதற்கு முன்பதாக அவர் நற்கிரிகளை செய்தவராக, இந்த நற்கிரிகளை செய்து கொண்டவராக சுற்றித் திரிந்தார் என்று நாம் காலையிலே ஒரு ரெஃபரன்ஸை நாம் கொண்டு வந்தோம். குட் லவ், நல்ல அன்பை வெளிப்படுத்தி கொண்டு வந்தார். அதை பற்றி தான் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு தேவ வல்லமையினாலே நற்கிரிகளை செய்து சுற்றித் திரிகிறார். தட்ஸ் a good love of Christ. அதற்கு பின்பு யோவான் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒருவன் தன் ஜீவனை இழப்பது என்பது இட்ஸ் a great love என்பதை அங்கே கொண்டு வருகிறார். வசனத்தை வாசிங்க. 15-13. தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. அதிகமான அன்பு, great love. The great love என்பது ஒரு சிநேகிதனின் அன்பு. A good love என்பது father's love, ஒரு தகப்பனுடைய அன்பு, சிநேகிதனுடைய அன்பு. ஆனால் இங்கே மூன்றாவது ஒரு அன்பு இருக்கிறது, அது லவ் ஃபார் டிலைட்ஸ், மனமகிழ்ச்சியை கொண்டு வரும் அன்பு. லவ் ஃபார் டிலைட்ஸ் என்று சொல்லப்படுவதுதான் ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில இருக்கிறதான ஒரு அன்பு. தகப்பனின் அன்பு குட் லவ், நண்பனின் அன்பு கிரேட் லவ். ஆனால் மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும், புருஷனுக்கும் மனைவிக்கும் இருக்கிற அன்பு தான் லவ் ஃபார் டிலைட்ஸ். இந்த 3 நிலையில் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னை உலகத்துக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். மரித்த கிறிஸ்து என்பது அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தது. உயிர்த்த கிறிஸ்து என்பது அவர் கிரேட் லவ் என்பதை தன் சிநேகிதன் என்ற இடத்துல நமக்காக அவர் ஜீவனை கொடுத்து உயிரோடு இருந்து நம்மை மீட்க வல்லவர் என்பதை காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனால் மகிமையடைந்த கிறிஸ்து என்ற இடத்தில் தான் லவ் ஃபார் டிலைட்ஸ் என்ற அன்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த மூன்றாவது இருக்கிற இந்த லவ் ஃபார் டிலைட்ஸ் என்ற பேர் மனமகிழ்ச்சியின் அன்பு. இந்த மூன்றாவது அன்பு தான் மகிமையடைந்த கிறிஸ்துவினுடைய காட்சியோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. மரித்த கிறிஸ்துவோடு கூட நாம் காண வேண்டியது குட் லவ், நல்ல அன்பு. நன்மை செய்கிறதால் சுற்றித் திரிவது அவருடைய நல்ல அன்பு. அவருடைய மரண பரிகாரத்தினால் அந்த நன்மை கொண்டு வரப்படுகிறது. ஆனால் கிரேட் லவ் என்று சொல்லப்படுகிறதான தன் ஜீவனை வைத்த அன்பு, அது தேவனால் மீட்டுக் கொள்ளப்பட்ட சபைக்குரியது. ஆனால் மைமறைந்த கிறிஸ்து என்ற அந்த காட்சி இங்கே நிலையங்கி தரித்தவராக, மார்பிலே பொற்கச்சை அணிந்தவர்களாக, 7 பொன்குத்து விளக்கு நிலை உலாவி இருக்கிற அந்த அவயங்களின் காட்சி என்பது லவ் ஃபார் டிலைட்ஸ் தான், மனமகிழ்ச்சியை கொடுக்கும் அன்பு. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் தான் மனமகிழ்ச்சியின் அன்பு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு, லவ் ஃபார் டிலைட்ஸ். இந்த லவ் ஃபார் டிலைட்ஸ் என்பது மிக மிக முக்கியமான ஒரு அன்பு. அந்த அன்பு பூரணமான அன்பு. அந்த அன்பு தான் யோசேப்புக்குள்ளே யாக்கோபுக்குள்ளே இணைந்திருந்த அன்பு. இந்த யோசேப்பு இப்படிப்பட்ட அன்போடு கூட தான் தன் தகப்பன் வீட்டில் இருக்கிறார், லவ் ஃபார் டிலைட்ஸ். அந்த அன்பு உடையவராக அவர் எப்போதும் காட்சியளித்துக் கொண்டிருக்கிறார். அவரோடு கூட தான் யூதா நெருங்குகிறார் என்று அங்கே ஒரு ஒரு சம்பவத்தை பற்றி அங்கே போடப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரத்தில் பொதுவாக அது அவர் வேறு பிரிந்தார் என்று தான் பேசி வருகிறார்கள்.
நான் அதை பல வருஷங்கள் நான் கேட்டிருக்கிறேன். பட் அதில் ஒரு பெரிய சிக்கல் இருக்குது. ஆதியாகமம் 38ஆம் அதிகாரம், யூதா தன் வீட்டை விட்டு வேறு பிரிந்து போகவில்லை, ஓடி போய்விட்டார். 38ஆம் அதிகாரம் he went down என்று சொல்லப்பட்டிருக்கு, கீழே இறங்கினார். ஏன் அவர் வீட்டை விட்டு போகிறார்? அவருக்குள்ளே நல்ல அன்போ, பெரிய அன்போ, மனமகிழ்ச்சியின் அன்போ இல்லை. தன் தகப்பனுடைய முகத்தை நேருக்கு நேராக காண முடியவில்லை. அவர்கள் செய்த கொடுமை, கொலைபாதகம், கசப்பு, இதெல்லாம் கண்டு கொண்டிருக்க அவரால் தகப்பன் வீட்டில் நிற்க முடியல. யாரால்? யூதா என்கிற அந்த மிகப்பெரியவரால். அதனால் இந்த யூதா தன் தகப்பன் முகத்தை பார்க்க முடியாத இடத்தில், ஏன்? கொலைபாதகத்தின் குற்ற உணர்வு, கசப்பின் குற்ற உணர்வு, சகோதரர்கள் அவர்களை நித்தமும் அவனை வேதனைப்படுத்துகிறது. இது எல்லா காரணத்தை வைத்துக்கொண்டு, கில்ட், ஷேம், இந்த 2 உணர்வை வைத்துக்கொண்டு ஓடிவிட்டார். இவர்தான் தன் தகப்பனிடத்திலே இது உன்னுடைய குமாரனுடைய வஸ்திரமா என்று பார்க்க வேண்டும் என்று கொண்டு வந்து காட்டுகிறார். இதான் உன் தகப்பனுடைய, உன் மகனின் வஸ்திரமா என்று பாருங்கள். See if it's your son's vestment, பாருங்கள் என்று அவர் தான் காட்டுறார். இந்த வஸ்திரத்தை காட்டின அவர் குற்ற உணர்வும் அவமான உணர்வும் நிறைந்தவராக வீட்டை விட்டு ஓடிவிட்டார். ஆதியாகமம் 38 வேறுபாடு இல்லை. ஆதியாகமம் 38 அவருடைய வீழ்ச்சி, அவருடைய தோல்வி, அவருடைய சரிவு. நல்ல அன்பு, மேன்மையாக கிரேட் லவ் என்று சொல்லப்படுகிற சிறந்த அன்பு, லவ் ஃபார் டெலைட்ஸ் என்பதை யூதா இழந்த நிலையில் தான் வீட்டை விட்டு ஓடிவிட்டார். ஓடிவிட்டு கானான் தேசத்துக்கு போய், கானான் என்பது தரக்குறைவான கீழான ஒரு வாழ்நிலை, அதுலான் என்கிற ஊரானையோட சம்பந்தப்பட்டு நண்பனாக்கி கொண்டு கானானிய ஸ்திரீயை திருமணம் பண்ணி கொண்டு 3 பிள்ளைகளை வேற பெற்றெடுக்கிறார். ஓனான், மற்ற பேர் என்னது? சேலா, இன்னொருத்தன் பேர் என்ன? 3 ஏர், ஓனான், சேலா என்ற 3 பேரை அங்கே பெற்றெடுத்து 2 பேர் செத்து போயிட்டான். இன்னும் ஒருத்தவனை தன்னுடைய மருமகளாகிய தாமாருக்கு கொடுப்பதற்கு மறுத்து இன்னும் கீழே இறங்கி கொண்டு போய் தான் இருக்கிறார். தேவனுடைய தெய்வீக பராமரிப்பு இடைபடாவிட்டால், if not for the divine providence, தெய்வீக பராமரிப்பு என்பதை தாமார் வெளிப்படுத்தின இடத்தில் தான். தாமார் எப்படிப்பட்ட இடத்தில் வெளிப்படுத்துகிறார்? நல்ல அன்பு, ஜீவனை வைக்கிற கிரேட் லவ் என்ற சிறந்த அன்பு, எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறதான லவ் ஃபார் டிலைட்ஸ், வேசி என்ற ஒரு கோலத்தில் அங்கே அமர்ந்து இருக்கிற இடத்தில் அங்கே நடந்தது நம்ம அறிவோம். இங்கே அவர் சென்று தாமாரோடு கூட அவர் தன்னுடைய பொருட்களை மாற்றிக்கொண்டார். வீட்டுக்கு வந்துட்டார். இதுக்கு பின்பு நடப்பதெல்லாம் நமக்கு தெரியும். அவளை தீட்டு கொளுத்த வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் அந்த இடத்திலே அந்த அடையாளங்களை கண்டவுடன் என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்று அறிக்கை செய்கிறார். இதற்கு பின்பு அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பம். என்ன திருப்பம்? நேசத்தால் சோகமாகிறார், வீடு திரும்புகிறார், நுகத்தடியை ஏற்றுக்கொள்கிறார். நுகத்தடியை ஏற்றுக்கொண்டு நேசத்தால் சோகமாகி தன் தகப்பனுடைய வீட்டின் பொறுப்பை எடுத்துக்கொண்டு பஞ்சகாலத்தில் யோசேப்பை காண செல்கிறார். இதுதான் அங்கே இருக்கிறதான அவருடைய திருப்பு முனை, இஸ் டர்னிங் பாயிண்ட். அவர் திரும்புவதற்கு துணையாக இருந்தது தாமார் என்கிற ஒரு கதாபாத்திரம். இந்த தாமார் என்பதனுடைய வார்த்தை, தாமார் என்றால் ஸ்வீட் டேட் ஹனி பாம், இனிமையான திராட்சைப்பழம். திராட்சைப்பழம் கிடையாது, டேட்னு என்னது? பேரிச்சம்பழம், இனிமையான பேரிச்சம்பழம். தாமார் என்ற வார்த்தைக்கு ஸ்வீட் டேட் பாம். டாம் என்கிற வார்த்தைக்கு ஒரு பொருள் உண்டு. மார் என்பதற்கும் பொருள். மார் என்றால் கசப்பு, டாம் என்றால் முழுமை, கம்ப்ளீட். இந்த தாமார் என்பதனுடைய இன்னொரு வேர் சொல் எக்ஸ்சேஞ்ச், மாற்றப்படக்கூடியது. ஆக மொத்தம் இந்த தாமாருடைய வார்த்தைக்குள்ளே இவ்வளவு உள்ளடங்கியிருக்கு. தாமார் என்றால் ஸ்வீட் டேட் பாம், இனிமையான பேரிச்சம்பழம். டாம் என்றால் கம்ப்ளீட், முழுமை. மார் என்றால் கசப்பு. தாமார் என்பது எக்ஸ்சேஞ்ச், மாற்றப்படக்கூடியதனுடைய வேர்ச்சொல். ஆக மொத்தம் இந்த தாமார் என்றால் பொருள் என்ன தெரியுமா? கசப்பை முழுவதுமாக இனிமையாக மாற்ற வல்லவள். அதுதான் தாமாரினுடைய பொருள். கசப்பை முழுவதுமாக இனிமையாக மாற்ற வல்லவள் என்ற இடத்தில் தான் யூதாவினுடைய மரண கசப்பு, யூதாவினுடைய மரண கசப்பு நல்ல அன்பு, பெரிய அன்பு, மனமகிழ்ச்சியின் அன்பை இழக்கச் செய்கிறது. the bitterness of the soul, மரண கசப்பு, மனக்கசப்பு தேவனுடைய அன்பை ருசிப்பதற்கு நம்மை இடம் கொடுக்காது. மரண கசப்பு
நம்மளுடைய இருக்கவே கூடாது. தான் இந்த ஷேம் அண்ட் கில்ட் நமக்குள்ளே கொண்டு வருகிற இரண்டு பெரிய நிலை. நம் வஸ்திரத்தை இழக்கிறோம். நம் வஸ்திரத்தை இழந்த நிலையில் குற்ற உணர்வும் அவமான உணர்வும் நமக்குள்ளே கொண்டு வரப்படும் என்றால் என்ன உண்டாகும்? யூ வில் லூஸ் குட் லவ். நல்ல அன்பை இழப்போம். நற்கிரியைகள் வராது. ஜீவனை இழக்கக்கூடிய இடத்திலே தி கிரேட் லவ் என்பது வராது. மனமகிழ்ச்சியின் அன்பு என்பது வராது. ஒரு தகப்பனுடைய அன்பு, சிநேகிதனுடைய அன்பு, மணவாளனின் அன்பு, இது மூன்றையும் ஒரு மனிதன் இழந்து குடும்பம் என்ற இடத்திலே அவன் கசப்பின் வேரை கொண்டிருப்பான் என்றால் அவனுடைய வாழ்க்கை சரிந்து கீழே போய்விடும். ஆனால் அதை தூக்க வல்லதான் இந்த தாமார். கசப்பை முழுவதும் இனிமையாக மாற்ற வல்லவள் இந்த தாமார் என்பதனுடைய அந்த அந்த வார்த்தையினுடைய கசப்பை த ஸ்பிரிட் ஆஃப் காட் என்று அதற்கு ஒரு பொருளும் இருக்கிறது, தேவனுடைய ஆவி. இந்த தாமார் என்பதனுடைய வார்த்தையில் ஏகப்பட்ட டீ கோடிங் அப்படின்னு இன்னைக்கு 1000 பேர் 1000 சொல்கிறாங்க. எதுக்கு டீ கோடு பண்ணுறதுன்னெலாம் தெரியாது. டீ கோடு டாக்டரினலி உபதேசத்தின் அடிப்படையில் அதை நாம் கொண்டு வரணும். அதனுடைய பொருள் த ஸ்பிரிட் ஆஃப் மெசியானிக் கான்ஷியஸ்னஸ். மேசியாவின் உணர்வின் ஆவி என்பதுதான் கசப்பை முழுவதும் இனிமையாக மாற்ற வல்லவல் என்ற இடத்திலே பொருள்படுகிறது. மேசியாவின் உணர்வின் ஆவி யூதாவுக்குள்ளே கிரியை செய்தபடினால் யூதா மரணக்கசப்பை மாற்றிக்கொண்டார். தன் தகப்பின் வீட்டிலே இருந்த மரணக்கசப்பு முகமுகம் என்ற இடத்திலே அவரால் இருக்க முடியவில்லை. கொலைபாதகம், குற்ற உணர்வு, அவமான உணர்வு, தன் தம்பிக்கு செய்த துரோகம், தன் தகப்பனுக்கு செய்த துரோகம், இது அனைத்தும் அவரை வேதனைப்படுத்ததினால் வேறு பிரிந்தார் என்று பேசக்கூடாது. அவர் சென்று விட்டார், ஓடி போய்விட்டார், தொலைந்து போய்விட்டார், காணவில்லை, எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. யூதா எங்கேயோ போயிட்டார். அதான் யூதாவினுடைய கசப்பு. இந்த யூதாவை மீண்டும் தன் தகப்பன் வீட்டுக்கு கொண்டு வர செய்வது எது? தகப்பனோடு இணைப்பது எது? ஆரோன் என்கிற அந்த அனுபவம் எப்படிப்பட்டது? என் பிரகாரத்தில் ஒருவனும் இருக்கக்கூடாது என்ற இடத்தில் வெளியேற்றப்படுகிறார்கள். வீட்டில் ஒருத்தன் இருக்கக்கூடாது, எல்லாம் ஓடிப்போ. ஆனால் ஆரோனை சேர்த்து கொள்கிற இடத்தில், ஆரோன் சேர்த்து கொள்கிற இடத்தில் தான் வீடு கட்டப்படுகிறது. தகப்பன், தாய், மகன், மகள் அல்ல சகோதரன், சகோதரி, இது அனைத்தும் ஆரோன் என்கிற அந்த பாத்திரத்துக்குள் உள்ளடங்கி இருப்பது என்பது மிக வலிமை வாய்ந்த சத்தியம். அதற்கு தான் இவை அனைத்தும் இணைந்து வேலை, இதை எல்லாம் இணைந்து கோர்த்து இருக்கிறது. அப்படிப்பட்ட இடத்தில் தன் நுகத்தை சுமந்து கொண்டு யோசேப்புக்கு முன்பதாக நிற்கிறார். யோசேப்பு மனமகிழ்ச்சியின் அன்பு, யூதா நேசத்தால் சோகமாகிற அன்பு, இது ரெண்டும் இணைகிற இடத்தில் தான் தகப்பண்ட வீடு ஒன்றாக்கப்படுகிறது. ஒருமைப்பாடு என்பது வரும் என்பதை எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் 37-16 2 மரங்களையும் ஒன்றாக்குவேன் என்ற வாக்குத்தத்தம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இங்கே கசப்பின் வேரை முற்றிலுமாக அங்கே அகற்றுகிற இடத்தில் தான் இந்த அன்பு வெளிப்படும் என்பதற்கான எடுத்துக்காட்டு தான் இது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலை அங்கி தரித்தவராக மார்பை இறங்கி கச்சையை கட்டின இடத்தில் நின்று இந்த மகா பெரிய இந்த ஸ்நேகத்தை, மனமகிழ்ச்சியின் அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருப்பது எதற்காக? நம்மை தேவனுடைய வீட்டிலே சேர்த்து கொள்ளும்படிக்கு, டு ட்ரா அஸ் நியர், அதற்குள்ளே கொண்டு வரும்படிக்கு. அதுதான் அவமானத்தை எண்ணாமல் என்ற இடத்தில் சிலுவை சகித்தார். அங்கே அவமானம், சிலுவை என்பது அவர் நமக்கு கொடுத்த பரிகாரம். இந்த அவமானத்திலே 3 பக்கம் இருக்கு. ஷேம் ஆஃப் ஃபெயிலியர், தோல்வியின் வெக்கம் ஒன்று இருக்கு. ஷேம் ஆஃப் ஃபெயிலியர். ஷேம் ஆஃப் டிஃபெக்ட் என்று ஒன்று இருக்கு. டிஃபெக்ட் என்றால் பிறப்பிலேயே சில அலங்கோலங்கள். ஆனால் 3வது தான் ரொம்ப முக்கியம், ஷேம் ஆஃப் இன்சல்ட். ஷேம் ஆஃப் இன்சல்ட், மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்துவதனால் நமக்கு உண்டாகிறதான ஒரு அவமானம், இதுதான் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஷேம் ஆஃப் இன்சல்ட். இந்த 3வது உள்ள நிலை நமக்குள்ளே மிருக சுவாபம் என்ற இடத்தில் அது வாசம் செய்கிறது என்பதை தான் உபாகமம் 7:22 பதிவிடப்பட்டிருக்கிறது. நீ சுதந்திரிக்கு போகும் தேசத்தை சுதந்திரிக்கும்பதாக அங்கே இருக்கும் காட்டு மிருகங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற்றுவாயாக. நமக்குள்ளே இருக்கும் இந்த ஷேம் ஆஃப் இன்சல்ட், மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தியதனால் உண்டான அவமானத்தினுடைய உணர்வு நம்மில் நிர்வாணம் என்ற இடத்தில் குற்ற உணர்வு என்று இல்லை, அவமான உணர்வு என்று இருப்பதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வஸ்திரம் நமக்கு பரிகாரம் செய்வது தான். நாம் தேவனுடைய வீட்டிலே என்றென்றும் அவரோடு கூட அவருடைய பிரகாரங்கள், வாசஸ்தலம், ஆலயம் என்பதிலே வாசமாக இருப்பதற்கான நமக்கு கிடைக்கின்ற ஏது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள் என்று நம்முடைய குற்ற உணர்வை, நம் பாவத்தை அறிக்கை செய்து மாற்றிக்கொள்கிறோம். ஆனால் அவமான உணர்வை எப்படி நம்ம மாற்றிக்கொள்ள முடியும்? அவமான உணர்வை மாற்றுவதற்காக தான் பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.
பரிசுத்தாவின் அபிஷேகம் அங்கே கொடுக்கப்பட்ட நோக்கம் இன்றைக்கு என்னத்துக்கு? பரிசுத்தாவி எதுக்கு? பேய் ஓட்டவா? நவமான பாஷையை பேசி அற்புதங்களை செய்யவா? இதுதான் நினைக்கிறாங்க. அதெல்லாம் கிஃப்ட்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், அதெல்லாம் ஆவியின் வரங்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே கொண்டாடப்பட்டதனுடைய காரணம், நாம் இந்த அவமானம் என்பது மேல் நமக்கு ஒரு ஆளுமை இருக்க வேண்டும் என்பதற்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒருமைப்பாடு என்ற இடத்திலே நாம் காணும்படிக்கு தான் பரிசுத்தாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் அனுபவிக்க ஷேம், இன்சல்ட், மற்றவர்கள் நம்மை அவமதிப்பது, இது எல்லாவற்றின் மீது நமக்கு ஒரு ஆளுமை இருக்க வேண்டும். மற்றவர்கள் நம்மை புகழும்போது, மற்றவர்கள் நம்மை பாராட்டும் போது நமக்கு இருக்கிறதான மகிழ்ச்சி, அதன் மீது நமக்கு ஒரு இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தியும் இருக்கணும். நம்மை மற்றவர்கள் அவமானப்படுத்தும் போது யூ ஹேவ் டு ஹேவ் எ மாஸ்டரி, அதன் மேலே ஒரு ஆளுமையும் இருக்கணும். அதுக்கு தான் பரிசுத்தாவின் அபிஷேகம். இந்த நோக்கத்தை விட்டுட்டு, இன்றைக்கி பரிசுத்தாவின் அபிஷேகத்தினுடைய நோக்கத்தை விட்டுட்டு ஆவியில் நெறிஞ்சு அந்நிய பாஷை துள்ளி குதிச்சுட்டு வெளில போயிட்டு நாமும் அவமானப்படுத்தி மற்றவர்களும் அவமானப்படுத்துவதிலே என்ன நாம் விளங்கி கொண்டோம், என்ன தான் நாம் புத்தி அடைஞ்சோம்? ஒன்றுமே புரியலை. அவமானத்தை எண்ணாமல் சிலுவை சகித்து வலது பார்சத்தில் இருக்கிறார். இந்த அவமானம் என்பது ஷேம் ஆஃப் இன்சல்ட். மற்றவர்கள் நம்மை அவமதிக்கும் போது அதன் மீது ஒரு ஆளுமையை நாம் எடுத்துக்கொள்வது பரிசுத்தாவியினால் உண்டாகிற வலிமையான வல்லமை. அதுதான் வஸ்திரம் நமக்கு உள்ளே பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதனுடைய நிலை. ஆரோனின் இந்த வஸ்திரம், அந்த வஸ்திரத்தை அவர் அந்த அணிந்து கொண்டு தான் அவர் தேவனுடைய பிரகாரம் என்ற இடத்துக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அவருடைய வீட்டுக்குள் வர முடியும், அவருடைய ஆலயத்துக்குள் செல்ல முடியும். எல்லாவற்றால் அவர் செல்ல முடியாது. இந்த வீடு என்ற இடத்திலே 2 முக்கிய குறிப்புகளை யாக்கோபின் வீட்டிலே நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தன் தகப்பன் தாய் வீட்டிலிருந்து அவர் வெளியேற்றப்படுகிறார். ஏன்? காரணம் என்ன? பாவத்தின் சம்பளம் மரணம். ஏசா அங்கே கொலைபாதகம் கத்தியை வச்சிட்ருக்கிறார். என்றைக்கு என் தகப்பன் மரிப்பாரோ அன்றைக்கு என் சகோதரனை நான் கொன்று விடுவேன். அப்போ அந்த இடத்துல பாவத்தின் வீடு என்ற இடத்தை விட்டு வெளியேற்றப்படுறார். அம்மா உன் ஜீவனை தப்பித்துக்கொள்ள ஓடிப்போ என்று சொல்கிறார்கள். அப்பா சொல்கிறார், நீ போய் உன்னுடைய நோக்கத்தை, டெஸ்டினி அண்ட் பர்பஸை கட்டியெழுப்பி கொண்டு போ, நீ எங்களுடைய மரபை நீ கட்டியெழுப்பு என்று அனுப்பிவிட்டார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். அவர் அங்கே ஒரு பக்கத்தில் அவர் தன் சகோதரனுக்கு செய்தது குற்றம் என்று அவன் எண்ணி தெய்வீக பராமரிப்பை அறியாத இடத்திலே அவன் கத்தி வைத்துக்கிட்டு இருக்கிறான். அங்கேருந்து அப்படியே புறப்பட்டு எங்கே போகிறாரு? அப்படியே வர்ற வழியில் 28ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா ஒரு ஷாக்கிங், அதிர்வு தரக்கூடிய ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்களா 28:11. வந்து சூரியன் அஸ்தமித்தபடியினால் அங்கே ரா தங்கி அவ்விடத்து கற்களில் ஒன்றை எடுத்து. போதும், ஒரு இடத்திற்கு வந்தபோது த சன்செட், ஆங்கிலத்தில் சொல்லியிருக்கு, சூரியன் மறைந்து விட்டது. சன்செட், சூரியன் மறைந்து விட்டது, ரா வந்து விட்டது. இவருடைய வாழ்க்கையில் சூரிய மறைவு, சன்செட் இருக்கு பாருங்க. ஒரு இடத்தில் வந்தபோது சூரியன் மறைந்து விட்டது, ரா வந்து விட்டது. இவர் தன்னுடைய பிரயாணத்தில் எங்கே இருக்கிறார்? இப்போ இரவு என்ற இடத்துல வந்து விட்டார். சூரியன் மறைந்து விட்டது, இரா வந்து விட்டது. இந்த இரவில் தான் மாமனார் வீட்டுக்குள்ளே போகிறார். மாமனார் வீடு என்பது உலகம். உலகம் இச்சை ஒழிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறன்னு நிலைத்திருப்பான். உலகம் என்பது ஏமாற்றம். 10 முறை ஏமாத்துறார் கூலியை, அதை அவர் பதிவு செய்கிறார். ஏமாற்றம் 10 முறை ஏமாற்றி கொண்டிருக்கிற உலகம் அதையும் தாங்கி கொண்டு அதுக்கப்புறம் யோசேப்பு என்ற பிறப்புக்கு அப்புறம் அங்கேருந்து புறப்படுறார். இப்போ அவருடைய வாழ்க்கையில் என்ன நிலை? சூரியன் இருண்டு விட்டது, சூரியன் அஸ்தமித்து விட்டது, இருள் இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் உலகம் என்ற வீட்டுக்குள் பிரவேசித்து ஏமாற்றம் என்பதை அனுபவிச்சுட்டு திரிகிறார். அங்கிருந்து அவர் வெளியேற்ற இடத்தில் அவர் வர்ற இடம் எங்கே? ஷீகேம் என்ற இடத்தில் ஒரு கூடாரத்தை போடுறார். ஷீகேம் என்ற இடத்துல தீனால் என்கிற தன் மகள், தீனால் என்றால் ஜட்ஜ்மெண்ட், டின் என்றால் ஜட்ஜ்மெண்ட். அந்த பிள்ளை நியாயத்தை இழந்த இடத்தில் அவள் இருக்கிறார். 2 பிள்ளைகள் லேவியும் சிமியோனும் கொலைபாதகம் என்ற இடத்தில் ஆகிவிட்டார்கள். ஷீகேம் என்பது மாயை, ஹவுஸ் ஆஃப் வேனிட்டிஸ். மாயை என்ற இடத்துல ஒரு கூடாரத்தை போட்டு உட்கார்ந்துருக்கிறார். என்ன செய்வீங்க? அதற்கு பின்பு அப்படியே அங்கேருந்து தேவன் புறப்பட சொல்கிறதுக்கு அவர் புறப்பட்டு போகிற இடத்தில் அதற்கு முன்பதாக இன்னொரு இடத்தை நாம் காண வேண்டும். புறப்பட்டு போன இடத்தில் அவர் தன்னுடைய மனைவி பிள்ளைகளோடு போய் கொண்டிருக்கும் போது ஏசா என்பவர் முன் வருவதை காண்கிறார். மாம்சம் என்பது நோவு. எல்லாரையும் பிரித்து ஒரு இடத்தில் வைத்து விட்டு இவர் தனித்திருந்து தேவனோடு போராடுகிறார். மாம்சத்தின் வீடு என்பது மாம்சம் இருக்கும் வரைக்கும் வேதனை இருக்கும். இப்படிப்பட்ட வேதனையின் இடத்திலே அவர் கடந்துதான் இந்த மாயை என்ற இடத்துல கடந்து தேவன் சொல்கிறார், நீ பெத்தேலுக்கு போ. அதுதான் இன்று காலையிலே நாம் பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு, ஆணையின் வீடு என்று நாம் படித்தோம்.
ஆனால் அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் கடந்து வந்தார் பாருங்க அந்த மனுஷன். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற தன் சகோதரனை விட்டு வேறு பிரிகிறார். தன் மாமனார் என்ற உலகம் என்ற இடத்தில் ஏமாற்றத்தை விட்டு வெளியே வர்றார். மாம்சம் என்ற இடத்தில் அவர் தன்னை மேற்கொண்டு கொள்கிறார். மாயை என்ற இடத்திலிருந்து விடுபடுகிறார். இப்போதான் தேவனுடைய வீடு என்ற பெத்தேல் என்பதுக்குள்ளே வர்றார். இவ்வளவு பிரயாணங்கள் வருது. ஆனால் இந்த 32ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தை வாசிக்க கேளுங்க. 32 கடைசிக்கு முந்தின வசனம். அவன் பெனியேலை கடந்து போகையில் சூரியன் உதயமாயிற்று. இங்கே தான் சூரியன் உதிக்குது. சூரியன் அஸ்தமித்தது 28:11. there's a sunset. ஆனால் 32:31 சூரியன் உதயமா, there's a sunrise. ஒரு சன்செட், ஒரு சன்ரைஸ் என்பது யாக்கோபினுடைய வாழ்க்கையில் இருந்ததுதான் வீடு என்பதனுடைய பொருள். வீடு என்பதனுடைய பொருள். ஒரு சாரால் கூடாரத்தில் ரெபேக்கால் அங்கே ஒரு புதிய துவக்கத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இதெல்லாம் மரபினுடைய வழி போக்கு. ஒரு சன்செட் என்ற இடத்துல தான் ஒரு சன்ரைஸ். இந்த செட் ரைஸ் என்பதுதான் ஆபிரகாம் ஈசாக்கினுடைய மரபை யாக்கோபு தனக்குள்ளே கடத்தி, தன் பிள்ளைகளுக்குள்ளே கடத்தி செல்வதற்காக அவர் சென்றதான பாதைகள், வேதனைகள். நம்மை தேவன் சோதனை, வேதனை, போராட்டம் என்பதற்குள் நடத்துவார் என்றால் நமக்கு ஒரு நமக்கு ஒரு சூரிய உதயம் இருக்கிறது என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு பாடு, போராட்டம் எல்லாம். யார் இந்த பாடை கொண்டு வந்தது அவருக்கு? தகப்பனும் தாயும் தான் கொண்டு வந்தாங்க. இந்த மாதிரி துரத்தி விட்டாங்களே வெறுங்கையோடு என்ற ஒரு வேதனைப்படவில்லை. வர வல்ல சூரியன் அஸ்தமிக்கிறது, இருள்கிறது, கல்லை குவியலாக வைத்து போறார். தனிமை என்ற இடத்துல சுத்திக்கிட்டு இருக்கிறார். மாமனார் 10 தடவை ஏமாத்துறார். எல்லாம் அங்கே வேறு விதமாக இருந்தாலும் எந்த இடத்திலும் அசையாத இடத்தில் யாக்கோபு சூரியன் உதித்தது, தேவனை முகமுகமாய் கண்டேன் என்ற இடத்தில் யாக்கோபு அங்கே தன்னை புதுப்பித்துக் கொள்கிறார். தேவனை முகமுகமாய் கண்டேன். இந்த சூரிய உதயம் என்பதில் தான் அவருடைய வாழ்க்கையினுடைய வீடு என்ற இடத்திலே அவர் தன்னை புதுப்பித்து சிறப்பித்து கொண்டார். அந்த வீடு என்ற அனுபவம், யாக்கோபின் வீடு என்ற அனுபவத்தில் தான் 12 கோத்திரத்தினுடைய மீட்பில் தான் தேவன் ஆரோன் என்கிற அந்த 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 மனிதனை பரிகாரம், ரெக்டிஃபிகேஷன், ரெனியூவல் என்ற இடத்திலே எங்கே வைத்தார். இந்த ஆரோனின் வஸ்திரம் இந்த இஸ்ரவேலினுடைய ஜனங்களுடைய பாவத்தை நிவர்த்தி செய்கிற இடத்தில், நிர்வாணத்தை நிவர்த்தி செய்கிற இடத்தில், குற்ற உணர்வை நிகழ்த்தி செய்கிற இடத்தில் அது பரிகார வேலை செய்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்ற உணர்வை மட்டுமல்ல, அவர் மரித்த கிறிஸ்துவாக நமக்குள்ளே கில்ட் கான்ஷியஸ் என்று சொல்லப்படுகிற குற்ற உணர்வை அவர் நீக்கிறது மட்டுமல்ல, அவர் உயிர்த்து நமக்காக பிதான் வலது பார்சத்தில் உட்கார்ந்திருப்பது ஷேம், அவமானம் என்ற அந்த உணர்வையும் நம்மை விட்டு மீட்டு பரிகாரம் செய்வதற்காக தான் என்பதற்காக தான் ஆரோன் என்பவருடைய அந்த சிறப்பு இருக்கிறது. இந்த ஆரோன் என்னுடைய சிறப்பிலே இந்த வஸ்திரம் என்பது மிக சிறப்பு வாய்ந்தது. அதை குறித்து யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே குறிப்பு அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நாம் கவனிக்கும்போது அதில் 8 வஸ்திரங்கள் அங்கே இருக்கும், மொத்தம் 10. ஆனால் 8ஐ நாம் முதலில் பிரித்து கொள்ள வேண்டும். ஏன் இந்த 8 என்றால், இந்த 8 என்பது உடன்படிக்கை பெட்டியின் மேல் உள்ள கிருபாசனத்தின் மேல் இருக்கிற கேருபீன்கள். ஒரு கேருபீன்களுக்கு ஒரு தலை, ஒரு சரீரம், ஹெட், பாடி அண்ட் 2 விங்ஸ், ஆக மொத்தம் 4. 2 கேருபீன்கள் என்பது 2 தலை, 2 உடம்பு, 2 சரீரம், 2 4 ரெக்கைகள். 8 என்ற அளவுகோலின் கீழ் இந்த 8 என்ற எண்ணின் கீழ் அவர்கள் கொண்டு வரப்பட வேண்டும். 8 என்பது ஆரோனோடு இணைந்த சூப்பர் நேச்சுரல் எலவேஷன், இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயர்வு என்பதுதான் 8 என்பதனுடைய வெளிச்சம். லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் 8ஆம் நாளிலே அவன் எனக்கு சேவை செய்யும்படிக்கு என்னை பிரித்து விடு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கும். அந்த 8th டே, 7 நாள் மோசே ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தை சரி பண்ணி ஆசரிப்பு கூடாரத்தில் எல்லாவற்றையும் அவர் ஃபில் இன், நிரப்பி விட்டு 8ஆம் நாளில் ஆரோனை கொண்டு அங்கே வைக்கிறார். இதுதான் 8ஆம் நாளிலே ஆரோன் வைக்கப்பட்டதான். 8ஆம் நாளிலே ஆரோன் மோசையை சந்தித்ததற்கான இன்ஃபரன்ஸ், உள் அனுமானம், மனமகிழ்ச்சியோடு வந்த அனுமானம். அதனால் 7 நாள் தேவனை மோசை செய்ய முடியாது என்று சொல்ல இடத்தில் தேவன் வேலை வாங்கிட்டார். எவ்வளவுக்கு எவ்வளவு நாம் மன உற்சாகத்தோடு, மன தெளிவோடு, மன விருப்பத்தோடு ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறோமோ அவ்வளவுக்கும் சீக்கிரத்தில் நம்முடைய சிறையிருப்பும் நம்முடைய நுகமும் மாற்றப்படும். நாம் எவ்வளோக்கு எவ்வளோ கசப்பும் எவ்வளோக்கு அளவு மன வேதனை கொண்டிருக்கிறோமோ அது நீடிக்கும். யோசேப்பை பற்றி ஒன்று சொல்கிறாங்க. சிறைச்சாலையில் அந்த பானபாத்திரக்காரன் சுயாம்பாவி 2 பேர்கிட்டையும் அவர் பேசி ஒருத்தன் விடுவிக்கப்பட்ட அந்த பட்லர்
விடுவிக்கப்பட்ட இடத்துல அவன்கிட்ட சொல்கிறார், நீ போய் ராஜா கிட்ட எனக்காக பரிந்து பேசு. பரிந்து பேசு என்று சொன்னது நிமித்தம் இன்னும் ஒரு 3 வருஷம் உள்ள சிறைச்சாலையில் இருக்க வேண்டியது ஆகிவிட்டது என்று வேத வல்லுநர்கள் சொல்கிறார்கள். நாம் தேவனை தான் நோக்கி பார்த்து நம்ம முறையிட வேண்டும் ஒழிய வேறு யாருக்கிட்டையும் போயிட்டு நம்ம ரெக்கமெண்டேஷன் கேட்டுக்கிட்டு இருக்கிறது கூடாது. அப்படின்னா இன்னும் நீடிக்கும் நம்முடைய பிரச்சனை. இந்த பரிகாரம் என்ற இடத்தில் 7 நாள் இந்த மோசே எல்லாவற்றையும் செய்து 8ஆம் நாள், லேவியராகமம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்க கேளுங்க. 8ஆம் நாளிலே மோசே ஆரோனையும் அவன் குமாரரையும் இஸ்ரவேலின் மூப்பரையும் அழைத்து ஆரோனை நோக்கி, நீ பாவ நிவாரண பலியாக பழுதற்ற ஒரு கன்றுக்குட்டியையும். இங்கே பாவ நிவாரண இஸ்ரவேல் ஜனங்களுக்காக மீண்டும் அவருடைய பிரகாரம் ஆலயம் அவருடைய வீடுக்குள் பிரவேசிக்கிற இடத்தில் 8ஆம் நாளில் தான் அது துவக்கத்துக்குள் கொண்டாடப்படுகிறது. இந்த 7 என்பது நேச்சுரல் கம்ப்ளீஷன், இயற்கையின் நிறைவேறுதல். 8 என்பது சூப்பர் நேச்சுரல் பிகினிங்ஸ். நாம் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஏதோ ரேண்டம் ப்ராஃபஸிஸ் ஏதோ வாயில் வரதெல்லாம் சொல்லிட்டு போகிற இடத்துல நான் இல்லை. உபதேசத்தின் அடிப்படையில் பேஸ்ட் ஆன் த டீச்சிங்ஸ் ஆஃப் காட்ஸ் வேர்ட், அதன் அடிப்படையில் சொல்வது தான் நிலைத்து நிற்கும். 8 என்பது ஆரோன் இருதய மனமகிழ்ச்சி கொண்டு ஒன்றை செய்தபடினால், ஆரோன் அமைதியாக ஏற்றுக்கொண்டு ஒன்றை செய்தபடினால், இருதயத்திலே மார்பாகையையும் பதக்கத்தையும் நெற்றி பட்டத்தையும் அவர் பெற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர் ஆரோன் மோசையோடு இணைந்து சென்ற இடத்தில் அவருக்கு கிடைத்த இந்த அற்புதமான ஊழியம்தான் பாவ நிவிர்த்தியினுடைய ஊழியம். அந்த 8 என்பது அவருக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடத்திலே கொடுக்கப்படுகிறது. நமக்கு இனி வரும் நாட்களிலே இந்த வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்பட்டு இருக்கும்போது, இதை நமக்குள்ளே பரிசுத்தப்படுத்தி கொள்ளும்போது 8 என்கிற துவக்கம் நமக்குள்ளே கொண்டு வரப்படும். அந்த 8 என்பது தான் சூப்பர் நேச்சுரல் பிகினிங்ஸ், இயற்கைக்கு அப்பாற்பட்ட இடத்திலே உள்ள துவக்கம். 8 என்பது தேவனுடைய ஊழியத்தின் குறி. 8 என்பது தான் அந்த 2 கேருபீன்களுடைய அடையாளம். இந்த 8 வஸ்திரங்களை குறித்து தான் இங்கே 28ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பு இருக்கு. இந்த 28:4 2 பிரிவாக வஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. முதல் பிரிவு ஆரோனுக்கு 3 வஸ்திரமும், ஆசாரியர்களுக்கு பிரதான ஆசாரியனுக்கு 3, ஆசாரியர்களுக்கு 3 என்று 2ஆக பிரிக்கப்பட்டிருக்கு. வாசிங்க இந்த வசனத்தை. அவர்கள் உண்டாக்க வேண்டிய வஸ்திரங்கள் ஆவன மார்பதக்கமும் ஏபோத்தும். மார்பதக்கம், ஏபோத்து, அங்கியும், அங்கி, விசித்திரமான உள் சட்டையும். இருங்க, மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி. இதோடு நாம் சேர்த்துக்கொள்ள வேண்டியது இன்னொரு வஸ்திரம் என்பது மார்பதக்கம், ஏபோத்து, அங்கி. இதோடு இன்னொன்னையும் சேர்க்கணும். அது என்ன? தலைப்பாகை. அது 36ஆம் வசனத்தில் இருக்கு. இதெல்லாம் ஆரோனுக்கு இருக்கிற ஸ்பெஷல் வஸ்திரம். அடுத்த வசனத்தை அப்படியே தொடர்ந்து வாசிங்க. விசித்திரமான உள் சட்டையும், விசித்திரமான உள் சட்டை, பாகை, கச்சை. இது சாதாரண ஆசாரியனுக்குரியது. பாகை, கச்சை, விசித்திரமான உள்ளாடை, இது ஆசாரியனுக்குரிய சாதாரண ஒரு பிரீஸ்ட். அதோடு ஒன்றையும் அவர்கிட்ட சேர்க்கணும். 42ஆம் வசனத்தில் இருக்கு. அதை வாசிங்க. 42. அவர்களுடைய நிர்வாணத்தை மூடும்படிக்கு இடுப்பு தொடங்கி முழங்கால் மட்டும் உடுத்த சணல் நூல் சல்லடங்களையும் உண்டு பண்ணுவார். இதான் ஆசாருடைய 4 வஸ்திரம்: பாகை, கச்சை, விசித்திரமான உள் சட்டை. 42ஆம் வசனத்தில் சணல் நூல் சல்லடம். இது 4 ஒரு சாதாரண பிரீஸ்ட் என்பவன் உடுத்திக்கொள்ள வேண்டும். அதற்கு மேலே இந்த 4க்கு இதுதான் ஒரு கேருபீன். ஒரு கேருபீனுக்கு தலை, சரீரம், 2 ரெக்கைகள். the 4 ஐடென்டிட்டிஸ் இந்த 4 வஸ்திரத்தில் இருக்கிறது. இதற்கு மேலே ஆரோன் என்பவர் அதுக்கு மேலே இந்த பாகைக்கு மேலே தான் நெற்றி பட்டத்தை வைத்துக் கொள்கிறார். இந்த கச்சைக்கு இருக்கு இல்லையா, அதுக்கு மேலே தான் அந்த மார்க்கவசத்தை அணிந்து கொள்கிறார். அதோடு அவருக்கு ஏபோத் என்பதும் இருக்கிறது. இன்னொரு வஸ்திரம் என்ன? அங்கி. இவ்வளவும் அவர் போட்டிருக்கிறார். the 4 + 4 8 garments. இவை அனைத்தும் ஒவ்வொன்றும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பரிகாரத்தை கொடுத்து, குற்ற உணர்வு, பாவ உணர்வை ஒவ்வொரு நாளும் தேவனுக்கு முன்பதாக பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறதுக்கான வஸ்திரம் தான் அது. அதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நிலையங்கி தரித்தவராக, மார்க்கச்சை அணிந்தவராக 7 பொன் குத்து விளக்கினை உலாவி கொண்டிருக்கிறார். குத்து விளக்கு என்பது சரீரமாகிய சபை. இந்த உடன்படிக்கை பெட்டி என்பது நிறைவான சரீரமாகிய சபை. இந்த நிறைவான சரீரம் குத்து விளக்கில் சுற்றி இந்த கவசத்தை அங்கி அணிந்து இருக்கிற இடத்தில் தான் அவர் அது 2ஐயும் பிரதிபலித்து கொண்டிருக்கிறார். ஆசாரிய வஸ்திரம் என்பது உடன்படிக்கை பெட்டியில் இருக்கிறதான கேருபீன்களை அடையாளப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகையினாலே இந்த வஸ்திரத்தின் அந்த 2 பிரிவுகளில் சாதாரண ஆசாரியன் பிரீஸ்ட் அதை அணிந்து
ஒவ்வொரு நாளும் அவன் தேவனுடைய கோட்ஸ் என்று சொல்லப்படுகிற பிரகாரங்களில் நெருங்கி வேலை செய்கிறான். ஆதாம் துரத்தி அடிக்கப்பட்டார். ஏன் ஆதாம் துரத்தி அடிக்கப்பட்டார்? குற்ற உணர்வு, அவமான உணர்வு, a guilt conscious and shame consciousness. அப்படி என்றால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எத்தனை சபை தேருன்றது சென்சஸில் எதுவுமே தராது. குற்ற உணர்வை நீங்கள் சரி செய்து கொண்டீர்கள் இயேசுவின் ரத்தத்தினால. அவமான உணர்வை யாருமே சரி செய்யலை. அவமான உணர்வை நாம் இன்னும் சபையில் சரி செய்யலைங்க. மற்றவன் தாழ்த்தப்பட்டவன் என்ற உணர்வை யாரும் நாம் இந்த 100 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு கிறிஸ்தவம் சரி செய்யவில்லை. We haven't dealt it properly. அப்படி என்றால் நாம் பிரகாரங்களிலே in his courts வழக்கர ஆசீர்வாதமாகிய நன்மையினால் திருப்தியாவோம் என்ற நிலை எட்டவில்லை. அதான் அதன் பொருள். தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நாம் ஷேம் கல்ச்சர் என்பது இந்த சொசைட்டி, இந்த கம்யூனிட்டியில் இருப்பது ஷேம் கல்ச்சர். ஷேம் ஏதேனில் இருந்தது. ஷேம் அவமானம், வஸ்திரம் இல்லாத அவமானம். தேவன் நம் ஒவ்வொருவரையும் வஸ்திரத்தால் தகுதிப்படுத்தி அந்த வஸ்திரம் நமக்கு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறது என்பதுதான் வெளிப்படுத்தல் 1:12-13 சத்தியம். த லவ் ஃபார் டிலைட்ஸ், மனமகிழ்ச்சியின் அன்பு என்பதுதான் அந்த பரிகாரத்தின் உயர்நிலை. அந்த உயர்நிலை பரிகாரம் தான் இந்த ஆசாரின் வஸ்திரம். அந்த ஆசார வஸ்திரத்தின் பாகை எதற்கு பரிந்து நிற்கிறது? அகெயின்ஸ்ட் ஹாக்டினஸ் என்று சொல்லப்படுகிற ஆணவத்திற்கு எதிராக பரிந்து நிற்க. பாகை, ஆசாரியன் அணிந்திருக்கிற தொப்பி பாகை, ஹாக்டினஸ் என்ற அகங்காரத்திற்கு அது பரிந்து நிற்கிறது. நம்முடைய சிந்தனையிலே நாம் மேட்டிமை கொள்ளாமல் இருப்பதுக்கு தான் பாகை. கச்சை, ஒரு சாதாரண பிரீஸ்ட் அணிந்திருக்கிற கச்சை, இடுப்பிலிருந்து மாறு வரைக்கும் அணிந்திருக்கிற கச்சை நம்முடைய இச்சைக்கு விரோதமாக அது பரிந்து பேசி நிற்கிறது. அதற்கு பின்பு இருக்கிறதான விசித்திரமான ஆடை என்பது கொலைபாதகம், மர்டா. அந்த வார்த்தை தான் யோசேப்பின் வஸ்திரத்தோடு இணைந்திருக்கிறது. இந்த கொலைபாதகம் தான் கசப்பின் வேறு. இந்த கொலைபாதகம் தான் முகமுகமாய் சந்திக்க முடியாத இடத்திலே நாம் நம் முகத்தை திருப்பிக் கொள்வது. முகமுகம், முதுகுக்கு முதுகு, முகமும் முதுகு, இப்படிலாம் நிலை இருக்கு. ஃபேஸ் டு ஃபேஸ், பேக் டு ஃபேஸ், பேக் டு பேக், இதெல்லாம் நிலைகள் வேதத்தில் இருக்கிற நிலை. முதுகுக்கு முதுகு, முகத்துக்கு முதுகு, முகமுகம் என்ற இடத்தெல்லாம் நாம் வேதத்தை பார்க்க வேண்டும். முகமுகமாக இருக்கிறோமா? முகத்துக்கு முதுகில் இருக்கிறோமா? முதுகுக்கு முதுகு இருக்கிறோமா? வாட்ஸ் ஆர் ஸ்டேட்? நம்முடைய வஸ்திரம் என்ன பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறது என்பது கேள்விக்குரிய இடத்தில். கேள்விக்குறியிலே நாம் இன்றைக்கு உங்கள் முதாக இந்த கேள்வியை வைக்க விரும்புகிறேன். கடைசியாக அவர் அணிந்திருந்த வஸ்திரம்தான் இடுப்பு முதல் அவர் கட்டியிருந்ததான உள்ளாடை, சணல் நூல் சல்லடம். அதுதான் அடால்ட்ரி என்று சொல்லப்படுகிறதான இச்சைக்கு விரோதமாக கிரியை செய்கிறது. இவன் நாளும் ஒரு ஆசாரியனுடைய வஸ்திரம் அவமானம் என்ற இடத்தில் அது பரிந்து நிற்கிறது. அதுக்கு மேலே பிரதான ஆசாரியன் அவருடைய ஆலயம் என்ற அந்த இடத்திற்குள்ளே சென்று தேவனோடு மனிதனை ஒப்புரவாக்குற இடத்தில் பாகைக்கு மேலே, பாகை என்பது ஹாக்டினஸ், ஆணவம், அதுக்கு மேலே அவர் நெத்தி பட்டத்தை அணிந்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? பிராசின்னஸ் என்று சொல்லப்படுகிற துணிகர செயலுக்கு விரோதமாக அவர் அங்கே பரிந்து நிற்கிறார். நாம் துணிகர செயல், இன்றைக்கு அவமானம் என்பது துணிகர செயலாக மாறிவிட்டது. ஏசாயா 2:4 மீகா 4:3 அழகாக ஒன்றை சொல்லித் தருது. என்ன தெரியுமா? இனி வரும் காலம் எப்படி இருக்கும் என்பதை அது சொல்லித் தருது. அதை வாசிங்களேன். ஏசாயா 2:4. அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பது. இன்னைக்கு ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுத்து வெட்டி குத்தி செத்துக்கிட்டு இருக்கான் நம்ம மண்ணில். ஒரு நாள் வரும் ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. we shame others, மற்றவர்களை அவமானப்படுத்துகிற இடத்தில் we Christians are today. இதை வச்சுக்கிட்டு நம்ம பெருமையாக நம்ம தான் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் பெருமையாக இருப்பதில் எந்த பிரயோஜனம் இல்லை என்பதுதான் ஆரோனினுடைய அனைத்து வாழ்க்கையும் நமக்கு பேசி நிற்கிறது. அந்த 4:3 வாசிங்க. மீகால
மிக 4:3 அவர் திரளான ஜனங்களுக்குள் நியாயம் திரளான ஜனங்களை நியாயந்தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். எருசலேமில் இருந்து தமிழ்நாட்டையே கடிஞ்சு கொள்வார். அடா பாவிகளா, இப்படி ஒருத்தனை அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கீங்களடா. தூரத்தில் இருந்தால் எருசலேமில் இருந்து கடிஞ்சு கொள்றார். கடிந்து கொண்டு அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இது எந்த நாட்டில் இருக்கோ இல்லையோ, இந்த நாட்டிலே இந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேற்றப்பட வேண்டும். வேதனைக்குரிய அவமானத்துக்குரிய விஷயங்களில் நடந்து கொண்டிருக்கு. சபை அதை ரசித்துக் கொண்டு, சபையும் உள்ளுக்குள்ளே ஆரோனின் வஸ்திரத்தை இன்றைக்கும் தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகினால் அவருடைய பிரகாரம், அவருடைய ஆலயம், அவருடைய வாசஸ்தலம் என்ற இடத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டு சேர்த்து கொள்ளப்பட்ட பாக்கியத்தை இழந்து சபை நிற்கிறது என்பதுதான் என்னுடைய வார்த்தையின் கருத்தாக இருக்கிறது. ஆரோனினுடைய அந்த நெத்தி பட்டம், பிராசன் கோல்ட்னஸ், அவமானமே இல்லாத துணிகர செயல். அவமானமே இல்லாத துணிகர செயல். ஒருவன் இன்னொருவனை வெட்டுவது என்பது பிராசன் கோல்ட்னஸ். அவர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த நெத்தி பட்டம் பரிகாரம் செய்யவில்லை. அவமானத்தை அவர்கள் பெருமை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார். அதுக்கு அடுத்தது தான் அவர் அங்கே அணிந்திருக்கிறது தான் அந்த ஏபோத்து. ஏபோத் என்பது அகெயின்ஸ்ட் ஈவில் ஸ்பீச், தீமையான பேச்சுக்கு விரோதமாக பரிந்து நிற்கிறது. அகெயின்ஸ்ட் ஈவில் ஸ்பீச். அதற்கு அடுத்தது தான் மார்க் பதக்கம், கரப்ட் ஜட்ஜ்மெண்ட், நியாயமற்ற சிந்தைக்கு விரோதமாக பரிந்து நிற்கிறது. அதுக்கப்புறம் அவர் அணிந்திருக்கிற அங்கி என்பது ஐடாலட்ரி என்கிற விக்கிரகத்திற்கு விரோதமாக நிற்கிறது. இப்படி தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்கு முன்வைத்திருந்த சந்தோஷம், தனக்கு பின் வைத்திருக்கிற சந்தோஷம், முன்னிருந்த சந்தோஷம் நம்மை மீட்பது, நம்மை அன்பில் பரிசுத்தம் குற்றமற்ற இடத்திலே தனக்கு முதல் நிறுத்திக் கொள்வது, இதற்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து மரணபரியந்தம் தன்னை தாழ்த்தி அடிமை என்ற இடத்திற்கு சென்று அவர் நிலையங்கி தரித்தவராக, பொற்கட்சி அணிந்தவராக, குற்ற உணர்வை மட்டுமல்ல அவமான உணர்வையும் நீக்கி கொண்டிருக்கிறார். சபை குற்ற உணர்வு நீக்கப்பட்ட இடத்திலே தேவனிடத்தில் சேர்வது மட்டுமல்ல, அவமானம் என்ற உணர்விலிருந்தும் விடுதலையாக்கப்பட வேண்டும். அப்படி விடுதலையாக்கப்படும் போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை என்ற இடத்தை நாம் தகுதி அடைவோம். நீங்கள் ஒவ்வொருவரும் குற்ற உணர்வை இரத்தத்தினால், வசனத்தினால், ஆவியினால் நீக்கி கொண்டீங்க. அவமான உணர்வை எதை கொண்டு நீக்கி கொண்டிருக்கிறீர்கள்? we shame others, மற்றவனை தாழ்த்தி மகிழ்ச்சி அடைகிறோம். இது சபைக்குள்ளே இருக்கிற நிலையா? இதுதான் ஆரோனினுடைய வஸ்திரத்தினுடைய, ஆசாரிய வஸ்திரத்தினுடைய நிலையா என்பதை சிந்திக்கும்படிக்கு இந்த சாயங்கால நேரத்தில் உங்களுக்கு ஒரு சிந்தனையை நான் வைத்து செல்கிறேன். நேரம் சுருக்கமானபடினால் நான் முடிக்கிறேன். நாங்களும் தூர பிரயாணம் சென்று நாளை காலையில் எனக்கு 2 ஆராதனைகள் இருக்கிற ஒன்றை முடித்து இன்னொரு இடத்துக்கு போகணும். மன்னித்துக் கொள்ளுங்கள், உங்களோடு இருந்து பேச வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆனால் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ். இந்த ஆரோன் என்பவர் நமக்கு முன்பதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய நிறைவு பரிபூர்ணத்திலே வெளிப்படுத்தி காட்டுவது மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுடைய பிரதிநிதி என்ற இடத்திலும் அவர் நிற்கிறார். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் இழந்ததான அந்த நிலையை ஆரோன் ஒவ்வொரு மனிதனுக்காக மீட்டுக் கொடுக்கிறார். ஏதேனிலே குற்ற உணர்வு, அவமான உணர்வு என்ற இடத்தில் மனிதனை வீழ்த்தின ஆதாம், குற்ற உணர்வு, அவமான உணர்வை மீட்ட ஆரோன். இதுதான் சத்தியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குற்ற உணர்வை மட்டுமல்ல, நம்முடைய அவமான உணர்வை மீட்கிறார். அவமானம் என்பது நமக்குள்ளே ஊறிப்போயிருக்கிற மிருக தன்மை, பிரிமிட்டிவ் அண்ட் ட்ரைபலிசம், பழங்குடிவாதமும் காட்டுமிராண்டித்தனமும் தான் மிருகத்தன்மை தான். இதை நீக்கி கொண்டவர்களாக மற்றவர்களை நாம் பார்க்கிற பார்வை தலைப்பாகை என்ற இடத்தில் ஆணவம் கொண்டு பார்க்காமல், தலைப்பாகையின் மேல் இருக்கிறதான் அந்த பரிசுத்த நெத்தி பட்டம் என்பது பிராசன் கோல்டு ஆக்ட் என்று சொல்லப்படுகிற துணிகரமான அவமான செயல்களை நாம் செய்யாதபடிக்கு மார்பேலே கட்டியிருக்கிற அந்த கட்சி என்பது அனைத்து இச்சைகளிலிருந்து விடுதலையாக்கி, கரப்ட் ஜட்ஜ்மெண்ட் என்று சொல்லப்படுகிற எல்லா தவறான எண்ணங்களையும் நியாயங்களையும் நம்மளை நீக்கிவிட்டு நமக்குள்ளே தேவன் கொலைபாதக உணர்வை அங்கி என்ற இடத்தில் அகற்றி, அதற்கு எதிர்மறையாக நமக்குள்ளே தேவன்
தீய பேச்சுகளையும் விக்கிரகாராதனையும் விபச்சாரத்தையும் இப்போ சொன்ன இந்த 8 காரியத்தை பரிகாரம் செய்வதுதான் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளை என்ற இடத்திலே நாம் தேவனுக்கு முன்பாக நிற்பதற்கான தகுதி. இந்த சபை அந்த தகுதி அடைவதாக. ஆரோனின் நெத்திப்பட்டம் உங்களுக்கு பரிந்து நிற்கட்டும். ஆரோனின் மார்க்கவசம் மார்பதக்கம் பரிந்து நிற்கட்டும். ஆரோனின் வஸ்திரங்கள் பரிந்து நிற்பதாக. நாம் கிறிஸ்துவுக்கு முன்பதாக அன்பில் பரிசுத்தம் குற்றமற்ற இடத்திலே எக்கால சத்தம் துணிக்கும் போது மருவம் அடைந்து என்றென்றும் அவரோடு கூட நாம் ஜெயங்கொண்ட ஆண்பிள்ளையாக சகல ஜாதிகளும் இருப்புக்கோளால் ஆளுகை செய்வோமாக. ஒரு ஜாதிக்கு விரோதமாக ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி ஒருவன் யுத்தத்தை கற்பதில்லை. திரளான ஜனங்களை கடிந்து கொண்டு தூரத்தில் உள்ள ஜாதிகளை கடிந்து கொள்வார். அவர்கள் குற்ற உணர்வில் மட்டுமில்லை, அவமானம் என்ற இடத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினால் அது நடக்கும். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். தேவன் தாமே நம் ஒருவருக்கும் இந்த பரிகாரத்தினுடைய கிருபையை நம் மீது விளங்கச் செய்வாராக. யாக்கோபின் வாழ்க்கையிலே சூரியன் அஸ்தமித்து சூரியன் உதித்தது போல நம்முடைய ஜீவியத்திலும் ஒரு அஸ்தமனம் இருந்தது, ஒரு உதயம் உண்டு என்பதை இந்த மாலையில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். There's going to be sunrise. சூரிய உதயம் என்பது இந்த மரபு, இந்த வார்த்தை, இந்த ஊழியம் தொடரும் என்பதனுடைய வாக்குத்தத்தம் தான் அது. இட் வில் forever continue என்பதுதான் அதனுடைய தொடர்ச்சி. அதான் ஜீவன், அதுதான் அழியாமை. இந்த ஆசீர்வாதங்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக. ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பீர்களாக. என்னுடைய ஒரு பணி நிறைவேறிவிட்டது. கிருபாசனத்தின் மேல் உள்ள 2 கேருபீன்கள் 4 வஸ்திரத்தினுடைய குற்ற உணர்வு, அவமான உணர்வை பரிந்து நிற்கும் கிறிஸ்து இந்த சபையை பரிசுத்தப்படுத்துவாராக. ஆமேன். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என்னுள்ளம். என்னாவி ஆத்ம சரீரம் முற்றும் படைத்து விட்டேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே, என்னை ஏற்றுக்கொள்ளும் ஐயனே. பிதாவே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரித்து மகிமைப்படுத்துகிறோம். தேவரீர் இந்த நாட்களில் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். வேதத்தின் ஆழமான ஆவிக்குரிய மேன்மையான காரியங்களை அறிந்து கொள்ளும்படியான ஒரு தருணத்தை எங்களை தந்து நாங்கள் நம்முடைய திவ்ய சுபாவத்தில் பங்கு பெறக்கூடிய ஆசீர்வாதம் தந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். மேலும் ஆரோனை போல் அழைக்கப்பட்டால் ஒழிய ஒருவனும் தானாக இந்த கனமான ஊழியத்துக்கு வரவதில்லை என்று வேதம் சொல்லுகிறபடி தேவரீர் பரிசுத்தனாகிய இந்த ஆரோனுடைய மேன்மையை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள அந்த வம்ச அட்டவணையில் நீர் எங்களையும் வைத்து நாங்கள் மற்றவர்களுக்காக பிரயோஜனமாக இருக்க இந்த ஊழியத்தில் எங்களை நிறைவேற்றும்படி நான் ஜெபிக்கிறோம். வேத வசனத்தை எங்களுக்கு பகிர்ந்து கொடுத்தபடி மகனையும் தொடர்ந்து ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூடவே இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாளை